Once again, good morning to all leaders and my dear friends. என்னோட பேர் சௌஜன்யா ஃப்ரம் பொன்னேரி. இந்த பிஸ்னஸில் நான் டபுள் க்ரவுன் டைரக்டராக இருக்கேன். இந்த பிஸ்னஸ்க்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் தான். என்னோட குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா +2 முடிச்சதுக்கு அப்புறமா நான் படித்தது எல்லாமே ஆந்திர பிரதேஷ். நான் தமிழ்நாடுக்கு வந்ததுக்கு அப்புறமா எனக்கு தமிழ் தெரியாம தான் இந்த தமிழ்நாடுக்கு வந்தேன். ஒரு 15 இயர்ஸ் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கும்போது அந்த தமிழ்ன்ற ஒரு விஷயம் கூட எனக்கு எந்த ஒரு லாங்குவேஜ் யாராச்சும் பேசினாலும் எனக்கு புரியாது. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் நான் இருந்தேன். அந்த டைமில் நிறைய சேலஞ்சஸ் வந்து நம்மளுக்கு வந்து ஃபைனான்ஸ் பரமா வீட்டிலே ஃபேமிலிலேயே பசங்களோட எஜுகேஷன் இந்த மாதிரி வரும்போது நான் என்னோட சேலஞ்ச் வந்து மணி தான். அந்த டைமில் சார் வந்து நிறைய வேலைக்கு போக ஆரம்பிச்சுட்டே வேலைக்கு போயிட்டே நிறைய பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அந்த பிஸ்னஸ்ன்றது ஸ்டார்ட் பண்ணார். இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது எல்லாருக்கும் தெரியும் இன்வெஸ்ட்மெண்ட்டோட தான் அந்த பிஸ்னஸ் வந்து நம்மளுக்கு எந்த பிஸ்னஸ் ஆனாலும் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் இல்லை. அந்த மாதிரி தான் இன்வெஸ்ட்மெண்ட்டோட தான் பிஸ்னஸ் நிறைய ஸ்டார்ட் பண்ணி நிறைய இந்த பிஸ்னஸில் வந்து எந்த ஒரு மாற்றம் கிடையாது. இன்னும் இருக்கிற பணம் எல்லாம் அந்த பிஸ்னஸில் போட்டு நாங்கள் சுத்தமாக லாஸ் ஆகி தான் நிற்கும் போது தான் இனிமேல் நம்மளுக்கு பிஸ்னஸ் எல்லாம் வேணாம் அப்படின்ற சுச்சுவேஷனுக்கு போயிட்டு அதர் கண்ட்ரியில் ஜாப் தேட ஆரம்பிச்சாரு. அந்த மாதிரி தேடும்போது அவருக்கு ஓமன்ன்ற கண்ட்ரியில் ஜாப் வந்தது. அங்கே போனதுக்கு அப்புறமா கூட சேலரி வரும், ஆனால் குடும்பத்தோட ஃபேமிலியோட நாங்கள் இருக்க முடியாது. ஒன்லி மணி மட்டும் அனுப்புவார். அப்போ தான் நான் வெளியே வர ஆரம்பித்தேன். நிறைய விஷயம் கற்றுக்க ஆரம்பித்தேன். அதுக்கு முன்னாடி எந்த பக்கம் போகணும், எந்த இடம் எதுவுமே தெரியாது. ஒரு பஸ் ஏறத்துக்கு போனனாலும் ஒரு ட்ரெயின் ஏறத்துக்கு போனனாலும் எதுக்குனாலும் யாரோ ஒருத்தர் கூட இருக்கணும். அந்த மாதிரி சுச்சுவேஷன் தாண்டி சார் அதர் கண்ட்ரி போகும்போது தான் வெளியே வர ஆரம்பித்து சின்ன சின்ன விஷயம்லாம் கற்றுக்க ஆரம்பித்தேன். அந்த டைமில் எப்படினாலும் பணத்துக்காக மட்டும்தான் அங்கே அனுப்பிட்டோமே, அவர் இங்கே வந்துட்டு நம்ம பணமும் சம்பாதிக்கணும், சார் கூட இங்கே இருந்தால் நல்லா இருக்கும் நம்ம கூட அப்படின்னு தேடும்போது தான் கடவுள் நேரடியாக வந்து எதுவுமே நம்மளுக்கு தரமாட்டார். ஏதோ ஒருத்தர் மூலமாக தான் நம்மளுக்கு வாய்ப்புங்க கொடுத்துட்டு இருப்பார். அந்த ஆப்பர்ச்சுனிட்டின்றது யாரோ ஒருத்தர் மூலமாக தான் கொடுப்பாங்க. அந்த மாதிரி தான் கடவுள் கூட எனக்கு பக்கத்து வீட்டில் ரேணு அக்கா அப்படின்றவங்க மூலமாக தான் எனக்கு இந்த பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கொடுத்தாங்க. கொடுக்கும்போது நான் பார்த்த விதம் என்னென்னா, அவங்க வந்து சொல்லி ப்ராடக்ட்ஸ் பற்றி பிளான் பற்றி சொல்லும்போது அவங்க ப்ராடக்ட் சொல்கிறாங்க. நான் என்ன நினச்சின்னு இருக்கேன்னா, அவங்களுக்கு ஏதாச்சும் வரும் போல் அதனால நம்மளுக்கு ப்ராடக்ட்ஸ் வாங்க சொல்கிறாங்க அப்படின்னு தான் நான் இந்த பிஸ்னஸை பார்த்தேன். அவங்க சொல்லும்போது ஃபுல்லாக நான் கவனிக்காமல், அக்கா ஏதாச்சும் எனக்கு என்னோட ஆரோக்கியத்துக்காக ஹெல்த்துக்காக எனக்கு லோ பிபி இருக்குது, அதிகமாக எனக்கு கால்சியம் தேவைப்படுது, இந்த மாதிரி ஏதாச்சும் இருந்தால் இதில் கொடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லி தான் ஏதாச்சும் ஒன்று கொடுத்துட்டு போங்கன்றது தான் பார்த்தனே தவிர இதில் பிஸ்னஸ் எனக்கு எதுவுமே தெரியாது. அவங்களும் அதே மாதிரி நோனி ஸ்பிருலினா கால்சியம் அப்படின்னு சொல்லிட்டு சப்ளிமெண்ட்ஸ் தான் என்னை வாங்கிக்க சொன்னாங்க. நான் ஸ்டாக் பாயிண்ட் போய் சப்ளிமெண்ட்ஸ் வாங்கினதுக்கப்புறம் எனக்கு மட்டும் ரொம்ப நல்ல ரிசல்ட் வந்தது. அதிகமாக மெடிசன்ஸ் வெளியே எடுக்கும்போது அந்த ரிசல்ட் இல்லை, இங்கே சப்ளிமெண்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது நல்லா இருக்கிறதுல எப்படின்னா நம்ம அம்மா அப்பாவுக்கு கூட இது கொடுத்துட்டு அவங்களுக்கும் சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அம்மா அப்பாவுக்கு தான் ஷேர் பண்ணேன். அவங்களுக்கு ஷேர் பண்ணதுக்கு அப்புறமா ரிசல்ட் வர ஆரம்பிச்சது. இதோட நம்ம ஆஃபர்ஸ் வரும், நம்மளுக்கு பாயிண்ட்ஸ் ஆட் ஆகுது. மொல்லமா அந்த ₹100 ₹200 இந்த மாதிரி ஒரு கஸ்டமர் பெனிஃபிட் நான் வாங்கிக்கிட்டு இருந்தேன் ஒரு ப்ராடக்ட் யூஸரா. இது வரைக்கும் தான் எனக்கு வெஸ்டேஜ் பற்றி தெரியும். அவங்க நிறைய மீட்டிங்ஸ் ட்ரைனிங்ஸ் இந்த மாதிரி இப்போ நான் ஜூமில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க, அப்போ ஜூம் கிடையாது. அந்த மாதிரி வெளியே வர்றதுக்கு வீட்டில் அலோவ் பண்ண மாட்டாங்க. சாரும் இந்தியா வந்துட்டாரு. வெளியெல்லாம் வேணாம், ப்ராடக்ட் வரைக்கும் வாங்கிக்கிறியா போதும், எங்கெல்லாம் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மீட்டிங் ட்ரைனிங்ஸ் எல்லாம் வீட்டில் அலோவ் கிடையாது. அதனால நான் எந்த பக்கம் இந்த பிஸ்னஸ் இருக்கிறத விஷயம் கூட எனக்கு தெரியாது. ஒரே ஒரு மாதம் மட்டும் ரொம்ப ஒரு ஒரு 1 வீக்காக ஃபாலோ பண்ணாங்க. அவார்ட் ஃபங்க்ஷன் இருக்குது இந்த மாதிரி சென்னையில் வந்து பார்த்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு போய் தான் இந்த பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியை நிறைய பேரை லேடிஸ் ஜெயிச்சது பார்த்து ஏதாச்சும் ஒன்று நம்ம ட்ரை பண்ணலாமே. அவங்களோட எஜுகேஷன் வர வர அதிகமாயிட்டே இருக்குது, ஃபீஸஸ் அதிகமாயிட்டே இருக்குது. ஆனால் வருமானம் பார்த்தீங்கன்னா சாரோட வருமானம் மட்டும்தான். அந்த டைமில் வந்து பசங்களோட எஜுகேஷன் எப்படியானாலும் நம்ம நல்லா படிக்க வைக்கணும் அப்படின்ற ஒரு காலகட்டத்தில் இந்த பிஸ்னஸ் நான் எடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு அவார்ட் ஃபங்க்ஷன்லேயே நான் முடிவு பண்ணி வந்தேன். நான் எப்பவுமே ஒரு விஷயந்தான், நம்ம டிசைடு தான் நம்ம முன்னேற்றம். அந்த டிசைடுன்றது நாங்கள் ஸ்ட்ராங்காக பண்ணதுனால
என்னை வெளியே வேலைக்கு இது வரைக்கும் 15 வருஷமா அனுப்புனது கிடையாது. எந்த பிஸ்னஸ்லயும் எனக்கு எந்த இன்வால்மெண்ட்டும் கிடையாது. அந்த மாதிரி நான் இருந்துகிட்டே வீட்டில் இருந்துகிட்டே இந்த பிஸ்னஸ்க்காக வெளியே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சார்கிட்ட நிறைய ஒரு 3 to 4 டேஸ் வந்து கேட்டுக்கிட்டே இருக்கேன். எப்படினாலும் இந்த பிஸ்னஸ் நம்ம பண்ணலாம், நான் பண்ணுவேன். பசங்க ஸ்கூலுக்கு போயிட்டு ஸ்கூல்லேருந்து வர நேரம் மட்டும் நான் இதை எடுத்துக்கிட்டோமா, எப்படினாலும் நம்ம முன்னேறணும் இல்லையா, ப்ளீஸ் பண்ணி பார்க்கலாமே. இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது இல்லையா, முதலீடு இல்லைல்ல, யார்கிட்டும் நம்ம பணம் வாங்க மாட்டோம், யாருக்கும் நம்ம பணம் கொடுக்க போறது இல்ல. இந்த பிஸ்னஸ்ல என்ன இருக்குதுன்னு கத்துக்கிட்டு என் மேலே இருக்கிறவங்க யார் இருக்காங்களோ அவங்க கூடயே போயிட்டு நான் கத்துக்கிட்டு இந்த பிஸ்னஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். நேரம் மட்டும் இதுக்கு ஒதுக்குனா போதும், நம்ம இஷ்ட நேரத்துக்கு பண்ணிக்கலாம், நம்ம எங்க இஷ்டமோ அந்த பிளேஸ்ல நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் எப்படியோ கன்வின்ஸ் பண்ணி, சரி பசங்க ஸ்கூல்ல இருந்து வரதுக்குள்ள நீ இந்த பிஸ்னஸ் ட்ரை பண்ணி வேணும்னா பாரு அப்படின்னு சொன்னாரு. அவர் ட்ரை பாரு அப்படின்னு சொன்னதே போதும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிஸ்னஸ் நான் பண்ண ஆரம்பித்தேன். இப்படி தான் என்னோட பிஃபோர் ஆஃப்டர் ஃபோட்டோ. 375 ரூபாயில் வருமானம் ஆரம்பித்து ஒரு 6000 தாண்டி ஒரு 14,000 ஆகி ஒரு 18,000 தாண்டி 30,000 வந்ததுக்கு அப்புறமா சார் வந்து பசங்க ஸ்கூல்லேருந்து வந்தாலும் எங்கள் அம்மாவானா நானானாலும் கொஞ்ச நேரம் நாங்கள் பார்த்துப்போம், இந்த பிஸ்னஸ் வந்து கண்டினியூவாக இன்னும் சக்ஸஸ்ஃபுல்லாக நல்லா கொஞ்சம் பண்ணால் 50,000 வரும் நம்மளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து சார் சப்போர்ட் எனக்கு கிடைச்சது. ஏன்னா கொஞ்சம் நேரம் ஒதுக்க சொன்னார். அது வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கும். அவங்க வரதுக்குள்ளே நான் போயிடணும், சண்டேஸ் என்ன வெளியே போக முடியாது, சாட்டர்டேஸில் வெளியே போக முடியாது. அவங்க எப்பப்போ என்னோட பசங்க வீட்டில் இருப்பாங்களோ அப்போல்லாம் நான் வீட்டில் இருந்தே ஆகணும். அப்போ எந்த டைம் நான் எடுத்திருப்பேன்னு பாருங்க. அந்த டைம் கொடுக்கும் போதே இந்த வருமானம் வந்தது இல்லையா. கொஞ்சம் டைம் ஒதுக்குனா இதுல வருமானம் வரும்னு சொல்லிட்டு நம்ம சக்சஸ் காட்டினா கண்டிப்பா நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருப்பாங்க. அந்த சாரோட சப்போர்ட் கிடைச்சதுக்கு அப்புறமா தான் 48,000 ஆகி 54,000 ஆகி 63,000 வரைக்கும் அங்க இருக்கிற அந்த 50 to 70 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும். அப்படின்னா நம்ம நைட்டுக்குள்ள வீட்டுக்கு வந்துடணும். ஒரு லேடிஸா அதுக்கு தாண்டி நம்ம பண்ண முடியாது. அது வரைக்கும் தான் நான் பண்ணிட்டு இருந்தேன் ஆஃப்லைன்ல. எப்ப பிப்ரவரி 2020 தாண்டி மார்ச் 2020 வந்து நம்ம எல்லாருக்கும் தெரியும் கோவிட் வர ஆரம்பிச்சது. அந்த கோவிட் வரப்ப என்ன ஆச்சு, எல்லாருமே வீட்டில் உட்காந்துட்டோம், வெளியே போகிற சுச்சுவேஷனில் அன்னைக்கு தான் ஆர்எஸ் ராஜன் சார் நம்மளுக்கு ரொம்ப ஜூம்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சாரு. அந்த ஜூம் கொடுக்கும்போது எல்லாருக்குமே இந்த ஜூம் லிங்க் இப்போ நம்ம எப்படி அனுப்பியிருக்கோம் அந்த மாதிரி தான் லிங்க் அனுப்புறது. மீட்டிங்ஸ் ட்ரைனிங்ஸ் எல்லாம் வெளியே வர மாட்டாங்க, நிறைய ரீசன்ஸ் சொல்லுவாங்க. ஜூம்குள்ளனா நிறைய பேர் வர ஆரம்பிச்சாங்க. லேடிஸ் எல்லாம் நிறைய சொல்லுவாங்க. எங்க ஹஸ்பண்ட் கூட ஒத்துக்க மாட்டாரு, ஆனா சொல்லுவாங்க உங்க ஹஸ்பண்ட் ஒத்துக்கினாரு, எங்க ஹஸ்பண்ட் ஒத்துக்கல. நிறைய பேருக்கு வந்து ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொன்றும் சேலஞ்சு. எனக்கு வேலை கரெக்டாக அப்போ தான் முடியும், நான் வீட்டுக்கு போயிடணும், இந்த மாதிரி ரீசன்ஸ் இருந்தது ஆஃப்லைன் மீட்டிங். ஆன்லைன் மீட்டிங்க்கு ரீசன்ஸ் அந்த மாதிரி இல்லை. மீட்டிங் ட்ரைனிங்னு வர ஆரம்பிச்சாங்க. ஆன்லைன் பர்ச்சேஸ் நம்மளோட கிரேட் கம்பெனி வெஸ்டேஜ் அந்த காலகட்டத்தில் ஆன்லைன் பர்ச்சேஸ் கொடுத்தாங்க, ஆன்லைன் ஜாயினிங்ஸ் கொடுத்தாங்க. ஆன்லைன் அப்படின்னு ஆன உடனே கொஞ்சம் இந்த பிஸ்னஸ் எப்படி ஆரம்பிச்சிருக்குது பாருங்க. 70,000, 76, 1 lakh. அந்த காலகட்டத்தில் வெளியே போகாம 1 lakh மேலே சம்பாதிச்சிருக்கேன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம். இந்த பிஸ்னஸ் நான் பண்ணும்போது வந்து அப்பாவுக்கு வந்து ரொம்ப பிடிக்காது. வேணாமா, அடுத்த வீட்டுக்கு போய் நம்ம ஏன் சொல்லணும், நம்ம ஏன் கெஞ்சணும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்காரு. ஆனால் இது மிகப்பெரிய ஒரு இண்டஸ்ட்ரின்னு எனக்கு புரிஞ்சது, நான் மீட்டிங் ட்ரைனிங்ஸ் போனதுனால. அப்பாவுக்கு புரியாதனால என்னோட சக்ஸஸ் தான் அவருக்கு புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக அவங்க வீட்டுக்கு கூட போகாம, ஏன்னா அம்மா வீட்டுக்கு போனாவே கன்வின்ஸ் பண்ணினே இருப்பாங்க, வேணாம் இது நிறுத்திடு, வேணாம் அப்படின்னு. அப்போ யாரெல்லாம் அந்த மாதிரி சொல்லும் போது நம்ம தான் கொஞ்சம் தூரமாக இருந்துக்கிட்டு இந்த பிஸ்னஸ் ஜெயிச்சு காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் போகாம நிறைய நாளெல்லாம் அவங்கள ஹட் பண்ணியிருக்கேன். ஏன்னா அவங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் நான் இது பண்ணியிருக்கேன். எனக்கு 1,22,000 வந்ததோ அப்பா வீட்டுக்கு வந்து இந்த பிஸ்னஸ் எப்படி பண்ணணும், என்ன பண்ணணும், எப்படி 1 lakh தாண்டிச்சு, இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் அவர் வேலையிலயும் வரல, அவரோட பிஸ்னஸ்லேயே வரல, இது எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா மட்டும் கிடையாதுங்க, நிறைய பேருக்கு நான் பிளான் சொல்லியிருப்பேன்ல, அவங்கெல்லாம் 1 lakh தாண்டின உடனே எல்லாருமே இந்த பிஸ்னஸ் எப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்தாங்க. நிறைய ப்ரைவேட் ஸ்கூல் டீச்சர்ஸ்க்கு, ப்ரைவேட் ஜாப் இருக்கிறவங்களுக்கு நிறைய கம்பெனிஸ் க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக கொடுத்தோம். நிறைய ஹியூமினிட்டி பூஸ்ட் ப்ராடக்ட்ஸ் இருக்கிறதுனால கோவிட் டைம்ல நிறைய பேருக்கு ஆரோக்கியத்துக்கும் கொடுத்தோம். அந்த ஆரோக்கியம்ன்றது சாதாரணமான விஷயம் கிடையாது. ஹாஸ்பிட்டல்ஸ்ல அவங்களுக்கு பெட் இல்லை அப்படின்றவங்க எல்லாமே இந்த வெஸ்டேஜ் சப்ளிமெண்ட்ஸ் பற்றி ஆல்ரெடி நாங்கள் சொல்லி இருக்கிறதுனால ஃபோன் பண்ணி ஹியூமினிட்டி பூஸ்ட் ப்ராடக்ட்ஸ் இருக்கான்னு கேட்டாங்க. நிறைய பேருக்கு நாங்கள் ப்ராடக்ட் சப்ளை பண்ணோம் அந்த காலகட்டத்தில். அப்போ இன்கம் என்ன ஆச்சுன்னா ப்ராடக்ட்ஸ் மூவ் ஆயிடுச்சு. நிறைய பேர் இது வியாபாரமாக எடுத்து பண்ண ஆரம்பிச்சாங்க. அவங்களுக்கெல்லாம் வருமானமும் போயிடுச்சு, ஆரோக்கியமும் போயிடுச்சு. நிறைய பேருக்கு வருமானமும் ஆரோக்கியமும் நாங்கள் கொடுத்துக்கிட்டு இந்த பிஸ்னஸ்ல யூனிவர்சல் கிரவுன் டைரக்டர் அப்படின்னு லெவல் முடிச்சு 2 lakhs அபோ சம்பாதிக்க ஆரம்பிச்சேன். அடுத்தது 2,52,000, அடுத்தது 2,52,000, அடுத்தது 2,90,000, அடுத்தது 3 lakhs ஆச்சு, அடுத்தது 3,47,000,
அடுத்தது 4,32,000, அடுத்த ஹையஸ்ட் இன்கம் 4,70,818. கிட்டத்தட்ட 5 lakhsக்கு 30K கம்மி. இந்த 5 லட்சம் ரூபாய் வரும் அப்படின்னு நான் வந்திருப்பேனா, என்னோட ட்ரீம் இன்கம் வெஸ்டீஜ்ல வரும்போது 10,000 கிடைச்சா போதும் அப்படின்னு வந்தேன். ஏன்னா எனக்கு ஒரு லாங்குவேஜ் ப்ராப்ளம், அடுத்தவங்க கிட்ட பேச சரியா தெரியாது, ரொம்ப பயம், எங்குமே டிராவல் பண்ண பழக்கம் கிடையாது. ஒன்னே ஒண்ணுதான், பசங்களோட ஃபியூச்சர் நல்லா இருக்கணும், அந்த வையன்றது ஸ்ட்ராங்கா இருக்கு, எப்படி பண்ணணும் தெரியாது, எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கறதுக்காக நம்ம மேலே இருக்கிற அப்ளைன்ஸ் என்ன சொல்றாங்களோ அது அவங்க என்னென்ன கைட் பண்றாங்களோ அவங்க ஃபாலோ அப்லயே போனதுனால இந்த 5 lakhs வரைக்கும் நான் டச் பண்ணியிருக்கேன். இந்த இன்கம் வந்து வரும்னு நினைச்சு கூட பார்க்கல. ஆனா இன்னைக்கு என்னோட ட்ரீம் இன்கம், அன்னைக்கு 10,000 சொன்னேன், இன்னைக்கு ட்ரீம் இன்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்ட ஒரு மாசத்துக்கு 10 lakhs என்னால டச் பண்ண முடியும்னு நம்பிக்கை கொடுத்துருக்குது. அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் நீங்க இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த மாதிரி வெளியே எவ்வளோ வேலைக்கு எத்தனை வருஷமா நம்ம வேலைக்கு போனாலும், எவ்வளோ வியாபாரம் பண்ணாலும், நம்ம எவ்வளோ எஃபோர்ட்ஸ் போட்டாலும், இந்த மாதிரி லட்சமா பணம் சம்பாதிக்கிறதுக்காக ஏதாச்சும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா அப்படின்னு நீங்க போய் வெளியே தேடினீங்கன்னா எங்குமே கிடையாது. வேலை விஷயத்துலயும் அனுபவம் பார்த்துட்டோம், பிசினஸ் விஷயத்துலயும் அனுபவம் பார்த்துட்டோம். இன்னும் வரப்போற காலம்லாம் எப்படி இருக்குதுன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். எல்லாருமே படிச்சு முடிச்சுட்டு ஜாப்ஸ் வந்து அவங்க படிச்சது ஒன்றும், அவங்க வேலை செய்யறது ஒன்றும். ஆனா இங்க பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம எல்லாருக்குமே இங்க சொல்லி கொடுக்குறாங்க. இந்த சொல்லி கொடுக்குற விஷயம் அப்படியே நம்ம செய்ய ஆரம்பிச்சிட்டோம்னா இந்த மாதிரி இன்கம் உங்களுக்கு இருக்கு. இது மட்டும் கிடையாது, எப்பவுமே வருஷத்துக்கு ஒரு தடவைனாலும் எவ்வளவுதான் சம்பாதிச்சான்னு அட்லீஸ்ட் ஒரு டூருக்குன்னா போயிட்டு வரலாமே அப்படின்னு எல்லாருக்குமே இருக்கும். அந்த மாதிரி தான் ஊட்டி கொடைக்கானல் அப்படின்னு போகலாம் அப்படின்னு நினைப்போம். மே ஜூன் வந்ததுன்னாவே கேட்டுப்போம் போலாமா அப்படின்னு. ஆனா நாங்களே மறுபடியும் ஆன்சர் சொல்லுவோம், டூருக்கு போனா பசங்களோட ஃபீஸ் எப்படி கட்டுறது, ஃபீஸா டூரா அப்படின்னு சொல்லிட்டு, இல்ல ஃபீஸ் இல்ல, ஃபீஸ் தான் கட்டணும், டூர் கிடையாது அப்படின்னு எந்த இடத்துலயும் டூர்ன்ற விஷயம் போனதே கிடையாது. ஆனா நம்ம வெஸ்டேஜ் மூலமா டிராவல் ஃபண்டு ஃபாரின் ட்ரிப்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தோனேஷியா பாலி என்னோட முதல் ட்ரிப். அது வரைக்கும் ஃபிளைட் வந்து கிட்ட கூட போய் பார்த்தது கிடையாது. மேல இருக்கு தூரத்துல இருந்து மேல எட்டி பார்க்கறது தான் ஃபிளைட். அது வரைக்கும் எனக்கு ஃபிளைட் எப்படி இருக்கும் கூட தெரியாது. ஆனா இந்த பிசினஸ் மூலமா ஃபிளைட்ன்றது பார்த்து ஃபிளைட்ல டிராவல் பண்ண என்னோட முதல் ஃபாரின் ட்ரிப். ரெண்டாவது ஒரு ஃபாரின் ட்ரிப் பாத்தீங்கன்னா அபுதாபி துபாய். மூணாவது ஃபாரின் ட்ரிப் பாத்தீங்கன்னா இந்த ஷிப்ல போயிட்டு வந்தோம். இது சூப்பரான ஒரு இந்த மாதிரி ஒரு ஷிப் இருக்குன்ற விஷயம் கூட எனக்கு தெரியாது. அந்த மாதிரி கிட்ட 12 மாடி இருக்கும், ஒரு 1.5 கிலோமீட்டர் கிட்ட அந்த ஷிப் இருக்கும். சூப்பரா உள்ள என்ஜாய் பண்ணியிருந்தோம். இந்த ஷிப்போட இம்பார்ட்டன்ஸ் இன்னொன்று என்னன்னா, எங்க அப்பா வந்து பிரைவேட் எம்ப்ளாய், அந்த பாஸ்போர்ட்ன்றது பண்ணி வச்சிருந்தாரு, எப்பனாலும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அங்க அனுப்பல, ரிட்டையர் ஆயிட்டாரு. நான் இந்த பிசினஸ்ல அவர் சில்வர் டைரக்டர் அப்படின்னு லெவல் முடிச்சு என் கூட அப்பா அம்மா கூட இந்த ட்ரிப்ல வந்தாங்க. இதுதான் ஸ்பெஷல். என் ஹஸ்பண்ட் கூட இந்த ட்ரிப்ல என் கூட வந்தாரு. அடுத்து 4th ஃபாரின் ட்ரிப் பாத்தீங்கன்னா புக்கெட். அடுத்தது ஃபாரின் ட்ரிப் பாத்தீங்கன்னா பட்டாயா. இந்த பட்டாயா ட்ரிப்ல பாருங்க டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே, நான் மட்டும் போல, என்னோட டீம்ல இத்தனை பேர் வந்திருக்காங்க. அவங்களோட ஹாப்பினஸ் பார்க்கும்போது இது இன்னும் நம்ம நிறைய பேருக்கு கொடுக்கணும் இந்த பிசினஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்க டிசைட் பண்ணி வந்தோம். நிறைய அவங்க எல்லாம் ஃபர்ஸ்ட் ஃபாரின் ட்ரிப் அவங்களுக்கெல்லாம், எனக்கு வந்து இது 5வது ஃபாரின் ட்ரிப். அடுத்தது வியட்நாம். இங்க நிறைய வியட்நாம்ன்றது கவனிச்சிங்கன்னா, எங்க சிஸ்டருக்கு வந்து 4 வயசு 5 வயசுலே ஒரு குழந்தை பிறந்தா, அவங்களுக்கு 4-5 வயசுக்கு அப்புறம் அவங்களுக்கு நம்ம பொம்மை தான் வாங்கி கொடுக்க முடியும், பிளேன். ஆனா அவங்க வந்து இந்த பிளேன், அந்த ஏரோப்ளேன்லயே அவங்களை உட்கார வச்சுட்டு இந்த பிசினஸ்ல வந்து அவ்வளோ ஃபண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்க ஃபேமிலியோட எல்லாருமே சேர்ந்து போயிட்டு வந்திருக்கோம். ஏன்னா கோவிட்க்கு அப்புறமா வந்து வியட்நாம் போனதுக்கனால அந்த ஃபண்ட் அப்படியே இருந்தது. அதனால எல்லாருமே போயிட்டு வந்தோம். என்னோட 3 பசங்களும் வந்தாங்க. அடுத்தது ஃபேமிலியோட நிறைய பேர் வந்தாங்க வியட்நாத்துக்கு. இது ஒரு கிரேட்டான ஒரு ஃபாரின் ட்ரிப். அடுத்தது இன்னைக்கு எல்லாருமே சுவிட்சர்லாந்துன்றது ஒரு ட்ரீமா இருக்கும். அந்த ட்ரீம் கண்ட்ரியை வந்து நாங்க போய் பார்த்துட்டு வந்தோம். சூப்பரான ஒரு கண்ட்ரி. அடுத்தது ஜெர்மன். அதுல நாங்க இங்க எம்டி சாரை கூட எடுத்த ஒரு போட்டோ. அடுத்தது இப்ப போயிட்டு வந்தது லேட்டஸ்டா துபாய், கத்தார். நாங்க அதுக்கு முன்னாடி அம்மா வீடு, இல்லைன்னா திருப்பதி, இல்லைன்னா பொன்னேரி, எங்க ஊர் சென்னை கிட்ட. இவ்வளவுதான் தெரியும். வேற எந்த ஊருக்கும் போனதும் கிடையாது. எங்குமே எந்த எந்த ஒரு விஷயமும் எங்களுக்கு தெரியாது. ஆனா இன்னைக்கு கிட்ட 11 கண்ட்ரிஸ் டச் பண்ணிட்டு வந்திருக்கோம். இதுல பாத்தீங்கன்னா 3 பசங்களே என் கூட வந்தாங்க. அதுக்கு முன்னாடி என் பசங்களை கூட்டு போனது அப்படின்னு பாத்தீங்கன்னா, எங்க ஊர்ல ஏதாச்சும் ஒரு கோயிலுக்கு, இல்லைன்னா அடுத்து பீச்சுக்கு, அப்படி இல்லைன்னா நம்மளுக்கு எங்கெல்லாம் வேலை இருக்கும், ரேஷன் கடைக்கு, மளிகை கடைக்கு, அந்த மாதிரி தான் கூட்டு போகணுமே தவிர வேற இந்த மாதிரி ஒரு கண்ட்ரிஸ் எல்லாம் நினைச்சு கூட பார்த்தது கிடையாது. ஆனா இன்னைக்கு அவங்க 3 பேர் அந்த ஷிப்ல வந்து ஃபிளைட் ஏறி ரொம்ப என்ஜாய் பண்ணி ஒரு மதரை நான் ரொம்ப ஃபீல் பண்றேன். ஏன்னா
அவங்க வேலைக்கு போனாதான் ஃப்ளைட் ஏறி இருப்பாங்க, படிப்புக்கு போனாதான் ஃப்ளைட் ஏறி இருப்பாங்க. நான் சுத்தி பார்க்கறதுக்காக ஃப்ளைட் 3 பேர் ஏறி இருக்காங்கன்னா அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் வெஸ்டேஜ் தான். அந்த வெஸ்டேஜ் டிராவல் ஃபண்ட் மூலமா நாங்க ஃபேமிலியோட இந்த லாஸ்ட் ட்ரிப்பு போயிட்டு வந்திருக்கோம். அடுத்தது எங்க ட்ரீம்ன்றது கார். ஏன்னா 5 மெம்பர்ஸ் இருக்கிறதுனால எங்க டிராவல் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். 2 வீலர்ல தான் இருந்தது. 2 வீலர்ல கூட எங்க இருக்கோம், ஃபர்ஸ்ட் ஒரு பையன், அடுத்தது 2 பேர் உட்காருவாங்க. சார் நடுவில் இருப்பாரு, லாஸ்ட்ல தான் நான் உட்காருவேன். எப்பவுமே அங்க சீட் இருக்காது, ஒரு கம்பி மாதிரி இருக்கும், அது மேலதான் ஒரு கால் இருக்கும், சீட்டு மேல ஒரு கால் இருக்கும். அன்கம்ஃபர்டபுளா இருக்கும். எப்பப்ப அந்த வண்டி இறங்கிடலாமான்னு இருக்கும். அப்படிதான் வாழ்க்கை ஓட்டின்னு இருந்தோம். அது ஓட்டுறது தான் வாழ்க்கை. வாழ்ந்துட்டு இருக்கிறோமா அப்படின்னு பார்த்தா இல்ல. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த கார்ல ஃப்ரண்ட் சீட்ல தான் ஹோண்டா அமேஜ் 11 லட்ச ரூபாய் கார். இந்த கார்ல இப்ப 5 பேரும் ரொம்ப ஜாலியா எங்க போனாலும் போயிட்டு இருக்கிறோம். மேபி வெஸ்டேஜ் இல்லைன்னா இன்னைக்கு ரெண்டு வண்டி ஆயிருக்குமே தவிர கார் ஆகிறதுக்கு சான்ஸே கிடையாது. இன்னைக்கு கிட்ட கிட்ட கார் வாங்கி கூட 1 லட்சத்துக்கு மேல கிலோமீட்டர் போயிருக்குது. அது மட்டும் கிடையாது, அடுத்த செகண்ட் காருக்கு கூட பிளான் பண்ணிட்டு இருக்கிறோம். நான் மட்டும் கார் வாங்கல, குழுல நிறைய பேர் கார் வாங்கியிருக்காங்க. அடுத்தது நான் என்னோட டிராவல் ஃபர்ஸ்ட் இப்படிதான் இருந்தது. 2 வீலர் கூட எனக்கு தெரியாது. இந்த பிசினஸ்க்காகவே கத்துக்கிட்டேன். யார் மேல நம்ம டிபெண்ட் ஆகக்கூடாது, எப்படி என்னாலும் கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 வீலர் கத்துக்கிட்டு அந்த ஸ்டார் டைமண்ட் டைரக்டர் அப்படின்னு லெவல்ல அந்த 2 வீலர் கத்துக்கிட்டு தான் நான் அந்த லெவல்ஸ் எல்லாம் முடிச்சேன். அடுத்தது என்னோட டிராவல் கார்ல இருந்தது. அடுத்தது ஏசி கார், ஏசி ட்ரெயின்ஸ், ஏசி பஸ்ஸஸ் எப்படி இருக்கும்னு தெரியாது. ஆனா இன்னைக்கு அதுல தான் என்னோட டிராவல். வெஸ்டேஜ் யூனிஃபார்மோட ஃப்ளைட்லேயே நான் அவார்ட் ஃபங்க்ஷன்ஸு, சிஎன்டி மீட்டிங்ஸ்க்கு இன்னைக்கு ஸ்டேட் டு ஸ்டேட் டிராவல் பண்ணிட்டு இருக்கிறேன்னா இதுக்கு காரணம் வெஸ்டேஜ் தான். எங்கன்னு எங்க மாற்றம் கொண்டு வந்திருக்குதோ ஒரு வாட்டி கவனிச்சு பாருங்க. இந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல் வேற எங்குமே கிடையாது. அது மட்டும் கிடையாது, மார்ச் 8ஆம் தேதி உமன் என்டர்பிரனர் அப்படின்னு சொல்லிட்டு டில்லியிலே 10,000 பேர் இருக்கிற இடத்துல இந்திரா காந்தி ஸ்டேடியம்ல கிட்ட நான் எத்தனை பேர் இருக்கிறாங்கன்றது பாத்தீங்கன்னா ஃபுல்லா அந்த ஹால் பாத்தீங்கன்னா நம்மள மாதிரி இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அதுல தமிழ்நாடுன்னு அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா டாப் 100 அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா ஃபுல்லா எடுத்து 33 பேர் வெஸ்டேஜியன்ஸ்ல. அதுல தமிழ்நாடுல இருந்து 2 பேர் போனோம். அதுல நானும் ஒரு ஆளு. அங்க போயிட்டு அவார்டு வாங்கினேன். ரொம்ப பெருமையா இருந்தது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு அவார்டு கொடுப்பாங்க, இத்தனை பேர் இடத்துல நம்மளுக்கு அவார்டு கொடுப்பாங்கன்ற நினைச்செல்லாம் நாங்க வேலை செய்யல. நாங்க பாட்டுக்கு நாங்க வேலை செஞ்சுட்டே இருந்தோம். இந்த மாதிரி ஒரு அவார்டு கிடைச்சது. அடுத்தது என்னோட ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் யூடியூப் சேனல்ஸ்ல இருக்கு. என்னோட ட்ரீம் பாத்தீங்கன்னா ஒரு ஹவுஸ் ஒய்ஃப்க்கு ஃபாரின் ட்ரிப் எல்லாம் இருக்காது, கார் இருக்காது. இந்த மாதிரி பாராட்டு ஒன்று கொடுத்துட்டு ஒரு ஹவுஸ் கண்டிப்பா இருக்கணும் அப்படின்னு எல்லாருமே நினைப்போம். அந்த மாதிரி ஒரு ஹவுஸ் இல்லாம நாங்க மாமனார் கட்டின வீட்டில தான் இருந்தோம். அங்க கார் பார்க்கிங் இல்லாதனால வாடகை வீட்டுக்கு வந்தோம். அங்க இருக்கும்போது அது 2ஆதான் பிரியும். நாங்களும் எங்க மச்சினர் இருக்காங்க. அங்கேயும் நம்மளுக்கு எதுவும் வராது. ஏதோ ஒரு 2 ரூம் கொடுத்துருந்தாங்க. அதுலயே ஒரே ஹால் தான். அந்த ஹாலே நம்மளுக்கு டைனிங் ரூம், அந்த ஹாலே எல்லாமே. அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இங்க பாத்தீங்கன்னா டூப்ளெக்ஸ் ஹவுஸ் கட்டணும் 1,25,00,000 இன்னைக்கு ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இந்த வீடு கட்டியிருக்கிறோம் அப்படின்னா இதுக்கு காரணம் முழுக்க முழுக்க வெஸ்டேஜ் ஹவுஸ் ஃபண்ட் மூலமா தான். அந்த அளவுக்கு தைரியம் கொடுத்தது வெஸ்டேஜ் தான். இந்த ஹவுஸ் கட்டும் போதெல்லாம் கூட நினைச்சு கூட பார்க்கலையே, இது நம்ம ட்ரீம் கூட கிடையாதே, கனவுல கூட நினைச்சு பார்க்கலையே இந்த மாதிரி கட்டுவோம் நினைச்சிட்டு ரொம்ப இந்த ஹவுஸ் கட்டும் போது அந்த கிரக பிரவேசத்துக்கு ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்ணோம். இந்த ஹவுஸ் பாத்தீங்கன்னா இப்படி இருக்கும். ரொம்ப பார்த்து பார்த்து ஒவ்வொரு விஷயம் எல்லாமே செலக்ட் பண்ணி வீடியோ கால்ஸ்லயே நிறைய செலக்ட் பண்ண. நானும் போகாம இதுக்கு ஹெல்ப் பண்ண சாருக்கும் நம்ம என்னோட பசங்களுக்கு நான் இந்த இடத்துல தேங்க்ஸ் சொல்லணும். அந்த மாதிரி இன்னைக்கு ட்ரீம் ஹவுஸ் எல்லாருக்குமே கட்டணும்னு ஆசை இருக்கும். அந்த மாதிரி வீட்டுக்கு போகும்போதெல்லாம் பயந்து பயந்து உட்காருவோம். இந்த மாதிரி பெரிய வீட்டுக்கெல்லாம் போனா அந்த மாதிரி பயந்து பயந்து உட்கார்ந்த வீட்லயே நாங்க இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அந்த மாதிரி ஒரு ஹவுஸ் இன்னைக்கு பொன்னேரியிலேயே கட்டியிருக்கோம். இதுதான் என்னோட சக்சஸ். நான் சக்சஸ் மட்டும் கிடையாது, என் டீம்ல நிறைய பேர் இன்னைக்கு 1 லேக் மேல வாங்கி அவங்க டிராவல் கூட கார்ல இன்னைக்கு டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய அதுல ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் தான். இது எங்களோட அப்பா. இன்னைக்கு அப்பாவுக்கு எல்லாமே நம்ம என்ன நினைப்போம், பொம்பளை பசங்க எல்லாமே அம்மா வீட்டுக்கு போனாவே ஒரு பேக்கோட போவோம், ஒரு 4 பேக்கோட திரும்பி வருவோம். இதுதான் நம்மளுக்கு பழக்கம். நம்ம எதுவும் கொடுக்கறதே கிடையாது. ஆனா முதல்ல நான் ஒண்ணு கொடுத்துருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அம்மாக்கு அப்பாவுக்கு வெஸ்டேஜ் தான். ஆரோக்கியத்துக்காக தான் கொடுத்தேன். அவர் ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறமா என்னோட வருமானம் பார்த்து மொல்லமா செய்ய ஆரம்பிச்சாரு. இன்னைக்கு கிரவுன் டைரக்டரா 1,25,000 வாங்குறது மட்டும் இல்லாம இன்னைக்கு அவங்களோட டிராவல் கார்ல இருக்கும்போது ரொம்ப பெருமையா இருக்கும். இப்ப நம்மளோட லைஃப் ஸ்டைல் பாருங்க, நம்ம மட்டும் இல்லாம நம்மளோட தாய் தகப்பன்னு கூட நம்ம லைஃப் ஸ்டைல் மாத்திக்கலாம் அப்படின்றது இருக்கிறது பாத்தீங்கன்னா வெஸ்டேஜ் தான். ஏன்னா அப்பா ஒரு கடை வச்சிருக்கலாம், நான் ஒரு கடை வச்சிருக்கலாம்.
அப்பா கொஞ்ச நேரம் வந்து என் கடையை பார்த்துக்கோன்னா என் கடையை பார்த்துக்கணும் இல்லையான்னு. ஆனா வெஸ்டேஜ் அப்படி இல்லை. அவரோட டெவலப்மெண்ட் நான் பண்ணா அவரும் டெவலப் ஆவாரு, நானும் டெவலப் ஆவேன். அப்ப அங்கேயும் நம்ம டெவலப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு அவங்களோட சக்சஸ் இந்த வயசுல அவருக்கு சக்சஸ் ஆயிருக்கு பாருங்க. ஒரு ரிட்டையர் ஆயிட்டு யாராச்சும் கார் வாங்க முடியுமா? அதுக்கு காரணம் வெஸ்டேஜ். அது மட்டும் இல்லைங்க, கிரவுன் டைரக்டர் அப்படின்னு லெவல் அச்சீவ் பண்ணி இன்னைக்கு ஹவுஸ் ஃபண்டு வாங்கிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி 1 lakh மேல அச்சீவர்ஸ் நிறைய பேர், 60,000 50,000 இந்த மாதிரி டீம் லீடர்ஸ் எல்லாருமே இன்னைக்கு படிச்சுன்னு இருக்கிறவங்க, ஜாப் பண்ணிட்டே இருக்கிறவங்க, பிஸ்னஸ் பண்ணிட்டே இருக்கிறவங்க, நிறைய விவசாயம் பண்றவங்க, நிறைய பேர் இங்க அவங்களோட இன்கம்ஸ் வந்து 50,000 40,000 வாங்க ஆரம்பிச்சுதான் எனக்கு இன்கம் வந்துட்டு இருக்குது. இதுக்கு காரணம் வெஸ்டேஜோட சிஸ்டம், வெஸ்டேஜோட சக்சஸ் பிரின்சிபல்ஸ். அது என்னன்னு ஒவ்வொன்றா நம்ம இப்ப பார்க்க போறோம். உங்களுக்கு இந்த சக்சஸ் வேணும், அதுக்கு தான் நம்ம எல்லாருமே இங்க வந்திருக்கோம். இந்த சக்சஸ் வேணும்னா சிம்பிள் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இங்க என்னோட சக்சஸ் உங்களுக்கு வரணும்னா நான் இங்க என்ன பண்ணேன் அப்படின்ற விஷயம் நீங்க கவனிச்சிங்கன்னா அதே சக்சஸ் உங்களுக்கு இருக்கு. நீங்களும் பண்ணீங்கன்னா அதே சக்சஸ் இருக்கு. அந்த நான் சக்சஸ் பண்றதுக்கு நான் என்னென்ன பிரின்சிபல்ஸ்ன்றத நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்ற விஷயம் இன்னைக்கு நான் ஷேர் பண்ண போறேன். நம்ம வீட்ல நிறைய பேர் பணம் சம்பாதிக்கிறவங்க இருப்பாங்க. ஆனா அவங்க என்னென்ன சம்பாதிச்சதுக்காக அவங்க என்னென்ன பிரின்சிபல்ஸ் யூஸ் பண்ணாங்க, அவங்க எப்படி முன்னேறினாங்க அப்படின்ற சீக்ரெட்ஸ் நம்ம கிட்ட சொல்லுவாங்களா? ஆனா சொல்ல மாட்டாங்க. ஒரு சிஸ்டர் ஆனாலும் சொல்ல மாட்டாங்க, ஒரு பிரதர் ஆனாலும் சொல்ல மாட்டாங்க. ஆனா வெஸ்டேஜ் மட்டும் நீங்க அந்த சக்சஸ் பிரின்சிபல்ஸ் யாருனாலும் சொல்லுவாங்க. ஏன்னா இன்னைக்கு எல்லாருமே நம்ம இங்க டெவலப் ஆனா கம்பெனியோட குளோபல் டேர்ன் ஓவர் டெவலப் ஆகும். அங்க வந்து எல்லாருக்குமே நம்மளுக்கு பிரிச்சு கொடுக்கறதுனால. அதனால இந்த சக்சஸ் பிரின்சிபல்ஸ் வந்து இன்னைக்கு உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போறேன். இது நீங்களும் பண்ணீங்கன்னா இந்த சக்சஸ் உங்களுக்கு இருக்கு. ஃபர்ஸ்ட் சக்சஸ் பிரின்சிபல்ஸ்ல நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பண்ண போறது எல்லாருக்குமே தெரியும். இது டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் சார் சொல்லியிருக்காரு, ட்ரீம்ஸ்ன்றது இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ட்ரீம்ஸ் கூட எப்படி இருக்கணும்னா பெருசா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், அந்த ட்ரீம்ஸ் பெருசா பண்ணுவோம், அதுலயும் கஞ்சத்தனம் பண்ணிட்டு இருப்போம். ட்ரீம்ஸ் தானே, கனவுங்க தானே, அது கனவு காண்றது பெருசாவே நினைச்சா என்ன. என்ன அம்மா கூட சொல்லுவாங்க, சின்ன வயசுல படுக்கும்போது எப்படி என்னாலும் ஃபிளைட் ஏறலனா ஒரு அளவுக்கு பேசுமா, சும்மா நடக்காதெல்லாம் பேசாத அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு ஏறி இருக்கேனா இல்லையா? அந்த மாதிரி ஒரு ட்ரீம்ஸ்ன்றது கண்டிப்பா வச்சுக்கோங்க. அந்த ட்ரீம்ஸ் வந்து ஆர்.எஸ். ராஜன் சார் எங்கிட்ட சொல்ல மாதிரி அந்த ட்ரீம்ஸ் என்னன்னா எழுதுங்கன்னு சொன்னார். நாங்க சிரிச்சுக்கிட்டே இருந்தோம், எழுதுனா நடந்துருமா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு. ஆனா சார் சொன்ன மாதிரி அந்த ட்ரீம்ஸ் எழுதிட்டு அந்த சார்ட் வந்து வீட்டுல ஒட்ட ஆரம்பிச்சோம். அந்த ஒட்டினதுக்கு அப்புறமா அந்த ட்ரீம்ஸ் ஃபுல்லா காலையில நைட்டு நம்ம எழுதிட்டுமே பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம் அந்த ட்ரீம் சார்ட் வந்து எழுப்பிக்கிட்டே இருக்கோம். என்னை பார்த்துட்டு எழுதிட்டே இல்லை, அது பண்ணே ஆகணும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு முதல் சார்ட் வந்து ட்ரீம் சார்ட் நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். ரெண்டாவது ட்ரீம் சார்ட்டும் ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்ப புது வீட்டுல 3வது சார்ட் ஒட்டியிருக்கோம். இது நிஜம். ஏன்னா ட்ரீம்ஸ்ன்றது எழுதும் போது நாங்க நினைச்சிட்டு சிரிச்சுக்கிட்டே எழுதணும். நான் எழுதும் போது நிறைய பேர் சிரிச்சாங்க, ஒட்டும் போது நிறைய பேர் வந்து பார்த்து அது சிரிச்சு சிரிச்சு போனாங்க. இதெல்லாம் ஆகிற காரியமா, இதெல்லாம் நடக்க வேண்டிய காரியமான்னு. இன்னைக்கு சிரிச்சவங்க எல்லாம் அப்படியே இருக்காங்க. இந்த ட்ரீம் சார்ட் எழுதுறதுனால, இந்த ட்ரீம்ஸ் இருக்கிறதுனால இங்க அச்சீவ் பண்ணி நாங்க சாதிச்சிருக்கோம். முதல்ல உங்க ட்ரீம்ஸ் என்னன்றது ஒரு சார்ட்ல எழுதிட்டு உடனே ஒட்டிடுங்க. அடுத்தது அந்த ட்ரீம் எப்படி அச்சீவ் பண்ணணும், எழுதிட்டு அப்படி ஒட்டிட்டா அச்சீவ் பண்ண முடியாது இல்ல. அந்த ட்ரீம் என்ன பண்ணணும், ஒரு கோலா ஃபிக்ஸ் பண்ணணும், கட் பண்ணணும். இந்த 5 வருஷத்துல என்ன ட்ரீம் என்ன, அதுக்கு 3 வருஷத்துல நம்மளோட கோல் என்ன, அதுக்கு 2 இயர்ஸ்ல என்ன பண்ணணும், அதுக்கு 1 இயர் என்ன பண்ணணும், 6 மாசத்துல என்ன பண்ணணும். ஒரு கார் நம்ம ட்ரீமர் நினைச்சுக்கலாம். அப்ப கார் நம்ம ஒரு ட்ரீமர் நினைச்சுக்கும் போது அது ஒரு கோலா நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அந்த கார் எப்ப வாங்கலாம் அப்படின்னு கட் பண்ணுங்க. 2 இயர்ஸ்ல வாங்கணுமா, 1 இயர்ல அடுத்த வருஷம் நம்மளோட பையன் பர்த்டேக்கோ எப்படி வெட்டிங் டேக்கே வாங்கணுமா அப்படின்னு ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த கார் கலர் ஃபிக்ஸ் பண்ணுங்க, அதுதான் கோல். அப்ப கார் வாங்கணும்னா நம்ம வெஸ்டேஜ்ல என்ன ஆகணும், ஸ்டார் டைரக்டர் அப்படின்னு லெவல் முடிக்கணும். ஸ்டார் டைரக்டர் லெவல் முடிச்சு 3 மாசம் மெயின்டைன் பண்ணா ஃபண்டு வரும். எத்தனை மாசம் நம்ம ஃபண்டு வந்து நம்ம கார் எடுக்க முடியும், இது எல்லாமே ஒரு கோலா எழுதிக்கிட்டு ஒவ்வொரு மாசம் நம்ம அந்த கோல் வந்து அடையணும். அது கட் பண்ணணும். எவ்வளவு பெரிய விஷயம் இருந்தாலும் பெருசா பார்க்கும்போது நம்ம அச்சீவ் பண்ண முடியாது. அது கட் பண்ணி சின்ன சின்னதா பார்க்கும்போது நம்மளால கண்டிப்பா அச்சீவ் பண்ண முடியும். அது 3வது என்ன பண்ணணும், கோல் எழுதினதுக்கு அப்புறம் அதுக்கு பிளான் பண்ணணும். நம்ம அப்ளைன் கூட உட்கார்ந்துக்கிட்டு எப்படி ஒர்க் பண்ணணும், என்னென்ன பண்ணணும், நான் எந்தெந்த லைன்ஸ்ல ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளானிங் எடுத்து நம்மளுக்கு தினம் தினம் அதுக்கு பிளானிங் எழுதிக்கணும். லேடிஸா இருக்கிறதுனால, நான் லேடியா இருக்கிறதுனால நிறைய பேர் லேடிஸ்க்கு ரீச் ஆகும். எப்பவுமே நம்ம காலையில ஏந்திச்சுட்டு ஹரிபரியா இருக்கும்போது பிளானிங் நைட்டே இருந்துச்சுன்னா அந்த சமையல் விஷயத்துல காலையில எவ்வளவு ஹரிபரியா இருந்தாலும் ஈஸியா முடிச்சிடுவோம். நைட்டு பிளானிங்கே இல்லை, அப்ப காலைல எழுந்திரிச்சுட்டே பிளான் பண்ணும்போது ஒரே அங்க சங்கடமா இருக்கும், நம்மளுக்கே கன்ஃபியூஷனா இருக்கும், எல்லார் மேலேயும் சண்டை போட்டுட்டு இருப்போம். ஏன்னா பிளானிங்கே இருக்காது.
எப்பவுமே அந்த பிளானிங் இல்லாம இருக்கக்கூடாது. முதல்ல அந்த பிளானிங் இருக்கணும். நைட் பிளானிங் இருக்கணும். அடுத்த மாசம் பிளானிங் இப்பயே இருக்கணும். பிளானிங்ன்றது கரெக்டா இருந்தா தான் அந்த கோல்ஸ் போயிட்டு நம்ம ரீச் பண்ண முடியும். பிளானிங் மட்டும் போட்டுக்கிட்டு அப்படியே வச்சுக்கிட்டா முடியுமா? அந்த பிளானிங் எப்படி எடுத்துட்டு வரணும்? ஆக்ஷன்ல கொண்டு வரணும். இன்னைக்கு நம்ம எழுதிட்டோம் பிளானிங், நாளைக்கு நான் எந்த இடத்துல போகணும்னு பிளான் எழுதிட்டேன்னா அது ஆக்ஷன்ல கொண்டு போயிட்டு நான் ஆக்ஷன் பண்ணணும். பிளான் எழுதுனா மட்டும் முடியாது. நைட் நம்ம ஒரு மாசத்துக்கு பிளானிங் எழுதிப்போம். அந்த பிளானிங்க்கு ஏற்ற மாதிரி ஆக்ஷன் என்னன்னா ஷெட்யூல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஷெட்யூலு பிரான்ஸ் டைரக்டர்லேருந்து இன்னி வரைக்கும் நாங்கள் ஒரு மாதம் கூட விடாம எல்லா மாதம் ஷெட்யூல் போட்டு தான் ஒர்க் பண்ணுவோம். பிளானிங் இருக்கணும், ஷெட்யூல் இருக்கணும். ஷெட்யூல்ன்றது தான் ஆக்ஷன். இதை முடிச்சே தீருவே அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கணும், பிலீஃப். இது யாருக்கெல்லாம் நம்ம அச்சீவ்மெண்ட் ப்ராசஸ் இது இது யாரெல்லாம் பண்ணியிருக்கிறோமோ அவங்கெல்லாம் சக்ஸஸ் ஆயிருக்கும். ட்ரீம்ஸ் வச்சுக்கோங்க, அது கோலாக கட் பண்ணிக்கோங்க, பிளானிங் போட்டுக்கோங்க, அந்த மாதம் ஷெட்யூல் போடுங்க, ஆக்ஷனில் இறங்குங்க. இது நான் இந்த மாதம் செஞ்சே தீருவேன் அப்படின்ற பிலீஃப் உங்கள் மேலே உங்களுக்கு வரணும். நம்ம ஃபஸ்ட்டு நம்ம மைண்டுக்கு நம்ம கொடுக்கணும். நான் ஒன்று போட்டேன்னா நான் செஞ்சே தீருவேன் அப்படின்றது நீங்கள் போட்டுக்கணும். நீங்கள் ஒரு வாட்டி தான் அது போட்டிங்கன்னா சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு 2வது வாட்டி 3வது வாட்டி 4வது வாட்டி தொடர்ச்சியாக பண்ணும்போது இது போட்டுச்சேன்னா பண்ணிடும் அப்படின்னு சொல்லிட்டு தானாக நடந்துடும். நீங்கள் போட்டது போட்ட மாதிரி நீங்கள் பண்ணலைன்னா இவங்க போடுவாங்க பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு பழகிடும். நம்மளுக்கு அதே மாதிரி சக்ஸஸ் வந்து தூரமாயிட்டே போகும். அதனால அந்த பிலீஃப்ன்றது ஸ்ட்ராங்காக கொடுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆட்டிடியூட். எப்படி நம்ம ஒரு விஷயம் பார்க்குறோன்ற விஷயம் ரொம்ப முக்கியம். இதே நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அப்படின்ற விஷயம் நான் ஸ்டார்டிங் அந்த அக்கா வந்து எனக்கு சொல்லும் போது நான் என்ன நினைச்சேன், அக்காவுக்கு ஏதோ வரும் போல, அதனால நம்மளை கன்வின்ஸ் பண்றாங்க போல அப்படின்னு இந்த பிசினஸ் பார்த்தேன். அடுத்தது அவங்க தொல்லை பண்ணிட்டு மீட்டிங் வா ட்ரைனிங் வானும் போது இவங்களுக்கு ஏதாச்சும் கொடுப்பாங்க போல, நம்மளை சும்மா வர சொல்றாங்களே அப்படின்னு அப்பயும் அப்படிதான் பார்த்தேன். அங்க போனதுக்கு அப்புறமா நிறைய பேரை அச்சீவ் பண்ணது 1 lakh மேல சொல்றது பார்த்தா இன்னும் இந்த இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவுதான் பிளானிங் சொல்லி கொடுத்துட்டு இருந்தாலும் எவ்வளோ விஷயம் சொல்லி கொடுத்துருந்தாலும் எனக்கு உள்ளக்குள்ள போகும். எதுக்கு இந்த மாதிரி பணம் கொடுக்குறாங்க, இந்த இண்டஸ்ட்ரி என்ன அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கத்துக்கணும், அந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பத்தி கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சார் வந்து RS ராஜன் சார் அப்ப நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பத்தி எங்களுக்கு வாரம் வாரம் வந்து செவ்வாகமா ட்ரைனிங் கொடுத்துட்டு இருப்பார். அதுல தான் இந்த இண்டஸ்ட்ரி என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அது கொஞ்சம் விஷயம் எனக்கு தமிழ்ல புரியாதனால நிறைய விஷயம் வந்து தெலுங்குல அந்த சார் சொன்ன அந்த புக்ஸ் எல்லாமே தெலுங்குல வாங்கி வீட்டுக்கு போயிட்டு படிச்சுட்டு இருப்பேன். ஏன்னா இந்த இண்டஸ்ட்ரி முதல்ல நம்மளுக்கு நம்பிக்கை வரணும். இந்த இண்டஸ்ட்ரி என்னன்னு தெரியாது. நம்ம வீட்டில் யாராச்சும் இந்த இண்டஸ்ட்ரியில ஜெயிச்சிருக்காங்களா? நம்ம பக்கத்துல யாராச்சும் இந்த இண்டஸ்ட்ரியில ஜெயிச்சிருக்காங்களா? யாருமே இல்லை. அப்ப நம்ம வீட்டுல டாக்டர்னா தெரியும், அட்வொகேட்டர்னா தெரியும், நிறைய ப்ரொஃபஷனல்ஸ் எல்லாம் நம்ம வீட்டுல தெரியும். ஆனா நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அண்ணா தெரியாது. நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அண்ணாவே ஆளு சேர்க்கறது, இது பொருள் விற்கணும், இது ஜாயின் பண்ணணும், இப்படிதான் பாக்குறோம். ஆனா அந்த புக்ஸ் படிச்சதுக்கு அப்புறமா தான் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரி புக்ஸ் என்னன்னு கூகுள்ல சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய உங்களுக்கு என்னென்ன லாங்குவேஜ் தெரியுமோ அந்த லாங்குவேஜஸ்ல வாங்கி படிச்சீங்கன்னா தான் அது மேல ஒரு பிலீஃப் வரும். நிறைய அதுல இப்பெல்லாம் நீங்க படிக்க கூட தேவையில்லை, யூடியூப்ல அடிச்சாவே நிறைய நம்மளுக்கு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பத்தி சொல்றாங்க. அடுத்தது அந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல நம்ம கம்பெனி வெஸ்டேஜ் எவ்வளோ கிரேட்ன்றது அது படிக்கவே தேவையில்லை. அந்த கோவிட் டைம்ல நம்மளுக்கு லெவல் அச்சீவ் பண்ணாதவங்களுக்கெல்லாம் பணம் போட்டிருக்குது. சென்னையில பாத்தீங்கன்னா சரியான மழை வரப்ப நிறைய வீடுங்கள தண்ணி வரப்ப லெவல்ஸ் அச்சீவ் பண்ணாதப்ப கம்பெனியே அவங்களுக்கு பிவி போட்டு பணம் கொடுத்துருக்கு. அடுத்தது நிறைய நம்ம கார் ஃபண்ட் ரிலீஸ் பண்றதுலயும் சரி எல்லா விஷயத்திலையும் கம்பெனி எந்த மாதிரி ஒரு விஷயத்துல இருக்குதுன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். அந்த மாதிரி ஒரு கிரேட் கம்பெனி அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் நம்ம கம்பெனியை கிரேட்டா பார்க்கணும். இதெல்லாம் பேசிக் ஆட்டிடியூட். நம்ம கம்பெனி வந்து இப்படி இருக்குது, இது இவ்வளவு ரேட் இருக்குதே, ரேட்டு பாக்குறதுக்கா வந்தோம்? ரேட்டு பாக்குறதுன்னா கம்பேரிசன் நீங்க பண்ணிக்கிட்டே இருக்கணும்னா நீங்க வெளியே போயிட்டு எந்த ப்ராடக்ட் என்ன வாங்கிக்கோங்க, கம்பேரிசன் பண்ணிக்கிட்டே வாங்க. வாழ்க்கை ஃபுல்லா கம்பேரிசன் தான். இந்த இது இது விலை கம்மியா இருக்கே, இது விலை அது. நாங்களும் கூட ஜாயிண்ட் ஃபேமிலி, நாங்களும் கூட மிடில் கிளாஸ் கூட கிடையாது. மிடில் கிளாஸ்ன்றது லோயர் மிடில் கிளாஸ்ன்னு சொல்லலாம். அந்த மாதிரி பீப்புள் தான். நாங்க அது ரேட்டு பார்க்காம ஜாயின் பண்ணியிருக்கோம். இங்க நம்ம ரேட்டு பார்க்கறதுக்காக வந்திருக்கோம். 2 rupees ஊர்வசி சோப் அந்த மாதிரி சோப்ஸ்ல தான் நாங்களும் சாமான் கருவி இருக்கிறோம். ஆனா இன்னைக்கு இந்த கம்பெனில எந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட்ஸ் இருக்குது, அல்ட்ரா ஸ்க்ரப். அந்த அல்ட்ரா ஸ்க்ரப் யூஸ் பண்ணோம், கம்பேரிசன் பண்ண எங்களுக்கு தெரியாதா? எதுக்கு அந்த மாதிரி ரேட்டு கம்பேரிசன் சொல்லிக்கிட்டே இருப்போம், இது இவ்வளோ ரேட்டு, இது இவ்வளோ ரேட்டு. அப்ப கம்பெனியை நம்ம எப்படி கிரேட்டா பார்க்க போறோம்? ரைஸ் பிராண்ட் ஆயில் ஒன்று வாங்குவோம், ஆனா பக்கத்திலேயே மறுபடியும் ஏதோ ஒரு ஃப்ரீடமோ ஏதோ ஒரு கோல்டு வினரோ மறுபடியும் வச்சுப்போம். ஏன்னா யாராச்சும் வந்தா ஆயில் அதிகமா ஊத்தாம இதுவும் சேர்த்து ஊத்திக்கலாம். இந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாது. நம்ம ப்ராடக்ட்ஸ் நம்ம லவ் பண்ணணும்.
கம்பெனி கிரேட்டா பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த ப்ராடக்ட்ஸ் லவ் பண்ண ஆரம்பிப்போம். ரைஸ் பிராண்ட் ஆயில் என்னைக்கு லான்ச் பண்ணாங்களோ அன்னிலிருந்து இன்னி வரைக்கும் வேற ஆயில் வீட்ல இல்ல. வேற எந்த ப்ராடக்ட் யாரு வாங்கிட்டு வந்து ஏதாச்சும் வீட்ல பசங்க வச்சானோ அது டஸ்ட்பின்ல தான் இருக்கும். ஏன்னா ஒரு ஒரு ப்ராடக்ட் நம்ம லவ் பண்ணி அந்த கம்பெனில நம்ம ஒர்க் பண்ணணும் போது அடுத்த ப்ராடக்ட் நம்ம தொடவே கூடாது. ஃபாரின் ட்ரிப் எல்லாம் போவோம் இல்லையா, அங்கெல்லாம் எவ்வளவு ப்ராடக்ட்ஸ் சூப்பரா இருக்கும், பார்க்கறதுக்கே அவ்வளவு அழகா இருக்கும் அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம். சார் சொன்ன மாதிரி அந்த ப்ராடக்ட்ஸ் தொடவே மாட்டோம், அப்படியே தட்டி விட்டுட்டு நம்ம ப்ராடக்ட்ஸ் தான் அங்கேயும் யூஸ் பண்ணுவோம். எங்க போனாலும் ப்ராடக்ட்ஸ் தான். ப்ராடக்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணணும்னு சொல்லுவாங்க. நம்ம கம்பெனில வெஸ்டேஜ் சிஸ்டம்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் யூஸ் த ப்ராடக்ட். யூஸ் த ப்ராடக்ட் இல்லைங்க, அதுக்கு தாண்டி இந்த பிசினஸ்ல நம்ம ஜெயிக்கணும்னா ப்ராடக்ட்ஸ் லவ் பண்ணணும், நம்ம கம்பெனியை கிரேட்டா நினைக்கணும். அடுத்தது பிலீஃப் இன் யுவர் செல்ஃப், நம்ம மேல நம்மளுக்கு நம்பிக்கை வரணும். அடுத்த லாஸ்ட் ஸ்டெப் எ மாஸ்டர் ஆஃப் ஷோ அண்ட் டெல். இந்த பிசினஸ் நம்ம புரிஞ்சுக்கிட்டாதான், லவ் பண்ணாதான், இந்த ப்ராடக்ட்ஸ் லவ் பண்ணாதான் நம்ம மேல நம்மளுக்கு நம்பிக்கை இருந்தா ஆட்டோமேட்டிக்கா நம்ம சொல்ற விஷயம் கண்டிப்பா சேஞ்ச் ஆகும். ஏன் உங்களுக்கு எக்ஸாம்பிள் நான் தான். எனக்கு தமிழே தெரியாது, ஆனா இதெல்லாம் நான் பிலீவ் பண்ணதுனால ஆட்டோமேட்டிக்கா கத்துக்க ஆரம்பிச்சு இப்ப நிறைய பேருக்கு நீங்க சொன்னா புரியுது. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் நீ சொல்லும் போது நிறைய வந்து நோ அண்ட் ரிஜெக்ஷன் தான். அடுத்து பார்க்கலாம் அப்படின்னு நம்ம சொல்ல சொல்ல ப்ராக்டிஸ் பண்ணும் போது பார்க்கலாம்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு ஒவ்வொரு இடத்துல போய் பிரசன்டேஷன் கொடுக்கும்போது இந்த பிசினஸ் சொல்லும் போது தேங்க்ஸ் மேடம் இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நம்ம கொடுக்க போற அளவுக்கு நம்ம இந்த பிசினஸ் நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம் அப்படின்ற விஷயத்துக்கு மாறி இருக்குது. இது ஸ்டார்டிங்ல வந்துருமானா வராது. ஸ்டார்டிங் டேஸ்ல நிறைய ரிஜெக்ஷன்ஸ். இன்னைக்கு தான் தேங்க்ஸ். நம்ம என்ன பண்ணுவோம், யாராச்சும் கூட்டு வந்து உட்கார வச்சா கூட கேளுங்க, கொஞ்சம் நேரம் கேளுங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு இருப்போம். இன்னைக்கு நிறைய இடத்துல இந்த வெஸ்டேஜ் பத்தி சொல்லும் போது தேங்க்ஸ் மேடம், எனக்கு எங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துட்டு போறீங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த மாஸ்டர் ஆஃப் ஷோ அண்ட் டெல்ன்றது ஃபுல்லா இங்க சேஞ்ச் ஆயிருக்குது. இது பேசிக்கா நம்மளோட ஆட்டிடியூட் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணும். அடுத்தது எப்பவுமே இந்த பிசினஸ்ல இது கடல் மாதிரி, இந்த பிசினஸ் கத்துக்கிட்டே இருக்கணும். லேர்ன் டு லேர்ன். இன்னைக்கு கத்துக்கணும். நான் ஸ்டார்டிங் டேஸ்ல 5% இருக்கும்போது கத்துக்கணும். 8% வர்றதுக்கு அங்கிருந்து பிரான்ஸ் முடிக்கிறதுக்காக கத்துக்கணும். அடுத்தது சில்வர், அடுத்தது கோல்ட். ஒவ்வொரு லெவல் நம்ம சேஞ்ச் ஆகும்போது அந்த லேர்ன் பண்றது பண்ணிக்கிட்டே இருக்கணும். நிறைய மீட்டிங்ஸ் ட்ரைனிங்ஸ்ல முன்னாடி தான் உட்காரணும். எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு போன் எடுத்துக்கிட்டு வெளியே போயிட்டு நம்ம போன் பேசிக்கிட்டே இருந்தா எல்லாருமே தெரியும்னு சொல்லிட்டு கொஞ்சோண்டு நாலேஜ் வச்சுக்கிட்டா இந்த பிசினஸ்ல நம்ம ரொம்ப தூரம் போக முடியாது. எப்பவுமே கத்துக்கிட்டே இருக்கணும். இந்த பிசினஸ்ல நாலேஜ் எடுத்துக்கிட்டே இருக்கணும். அந்த கத்துக்கின விஷயம் உடனே நம்மளோட லைஃப் லைன்ஸ்க்கு டீச் பண்ணணும். டீச் பண்ணது மட்டும் கிடையாது, எப்படி டீச் பண்றோன்ற விஷயம் கூட நம்ம சொல்லி தரணும். இந்த 3 பிரின்சிபல்ஸ் இருக்கணும். அடுத்தது கோல்டன் ரூல்ஸ். இதெல்லாமே எப்பவுமே இது டபுள் யூனிவர்சல் கிரவுன் டைரக்டர் ஆயினா கூட இந்த கோல்டன் ரூல்ஸ் எப்பவுமே நம்ம மறக்க கூடாது. இந்த பிசினஸ்ல கோல்டன் ரூல்ஸ்ன்றது இந்த 3 தான். எப்பவுமே ஷேர் த ப்ராடக்ட்ன்றது நம்ம ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இன்னைக்கு கூட நிறைய டிராவல் பண்ணிட்டே இருக்கணும். ப்ராடக்ட் ஷேர் பண்ணாம இறங்குனதே கிடையாது. ட்ரெயின் ஆச்சு, பஸ் ஆச்சு, யாருனாலும் தெரிஞ்சாலும் தெரியலனாலும் கண்டிப்பா ப்ராடக்ட் பத்தி ஷேர் பண்ணுவோம். ஆப்பர்ச்சுனிட்டி பத்தி ஷேர் பண்ணணும். மூணாவது மோஸ்ட்லி ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம், செல் த ஈவெண்ட். இந்த ஈவெண்ட் தாங்க நம்ம செல் பண்ணணும். ஈவெண்ட்னா மீட்டிங், ட்ரைனிங். இதோ இன்னைக்கு ஜூம் பாத்தீங்கன்னா எத்தனை பேருக்கு நம்ம ப்ரொமோட் பண்ணியிருக்கோம். நானே என்னோட ஜூம் நிறைய பேருக்கு இன்னைக்கு ப்ரமோட் பண்ணியிருக்கேன். ஏன்னா இங்க வந்து பார்த்தாதான் புரியும். நான் தனியா ஒரு ஆள்கிட்ட போய் பேசுறதோட இங்க 1000 பேர் பார்ட்டிசிபென்ட்ஸோட உட்கார்ந்து பார்த்தா அவங்களுக்கு எப்படி இருக்கும், அந்த ஈவெண்ட்ல வந்தாதான் அவங்களுக்கு புரியும். நான் எங்க இந்த பிசினஸ் புரிஞ்சுக்கிட்டேன். 1.5 வருஷமா என்ன ஃபாலோ பண்ணாங்க. இந்த பிசினஸ் உனக்கு தேவைமா, நீ பண்ணுமா அப்படின்னு சொன்னாலும் கேட்கல. ஆனா எப்ப நான் அந்த அவார்ட் ஃபங்க்ஷன் பார்த்தனோ நான் வந்து ஈவெண்ட் புரிஞ்சுக்கிட்டேன். இந்த பிசினஸ் எந்த அப்படின்னு எல்லாரும் வருவாங்களான்னு கிடையாது. ஆனா நிறைய பேரு இன்னைக்கு சார் சொன்னது ஒரே ஒரு விஷயம்தான். இன்னைக்கு நிறைய பேர் மீட்டிங்ஸ் ட்ரைனிங்ஸ் வந்துகிட்டே இருக்காங்க இல்லையா. மீட்டிங் ட்ரைனிங்ஸ் எல்லாம் வந்தவங்க எல்லாம் ஜெயிச்சாங்கன்னா நம்மளுக்கு தெரியாது. ஆனா இன்னைக்கு சக்சஸ் ஆன எல்லா பீப்புளும் மீட்டிங் ட்ரைனிங்ஸ் வந்தவங்க தான் அப்படின்னு சொல்வார். அந்த மாதிரி தான் இன்னைக்கு நாங்க சக்சஸ் ஆயிருக்கோம்னா எல்லா மீட்டிங் ட்ரைனிங்ஸ் வீட்டுல எவ்வளவு வேண்டான்னு சொன்னாலும் நிறைய நாள் கொஞ்சம் எப்படினாலும் போகணும்னு சொல்லிட்டு அங்கேயும் கொஞ்சம் மனசு கஷ்டத்தோட தான் நாங்க வந்திருக்கோம். இன்னைக்கு மீட்டிங் ட்ரைனிங்னு சொல்லிட்டு நிறைய பேர் நம்ம இன்னைக்கு ஜூம்லயே பார்த்துட்டு இருக்கோம். அப்பெல்லாம் நாங்க வெளியே போயிருக்கோம். இந்த ஈவெண்ட் பத்தி இன்னொன்னு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நார்மலா நம்ம கடல் வந்து எப்படி காட்டுவோம், கடல் வந்து கடல் கிட்ட போயிட்டு இதுதான் கடல், இது பெருசா இருக்கு பாருங்க, எவ்வளவு சுனாமி வந்து நம்மளை அடிச்சுட்டு போயிடும், அந்த மாதிரி இருக்கு பாருங்க, இது எப்படி அலை வருது பாருங்க, கடல் கிட்ட கூட்டு போயிட்டு தான் அதை பத்தி நம்ம சொல்லணும். நம்ம என்ன பண்றோம், மீட்டிங் ட்ரைனிங்ஸ் எதுவுமே சரியா இன்வைட் பண்ணாமே பாட்டில்லே கடல்ல இருக்கிற தண்ணி எடுத்துக்கிட்டு வந்து இதுதான் கடல் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டில் இருக்கிற தண்ணி காட்டினா எப்படி இருக்குங்க.
அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஈவெண்ட்ஸ்ன்றது ஈவெண்ட் கிட்ட தான் கூப்பிட்டு போகணும். அந்த கடல் பார்த்தாதான் ஓ இவ்வளோ பெருசா அப்படின்ற விஷயம் நம்மளுக்கு தெரியும். அதனால ஈவெண்ட் எப்பவுமே செல் பண்றது நம்ம கோல்டன் ரூல்ஸா வச்சுக்கணும். அடுத்தது நம்மளோட வெஸ்டேஜ் சிஸ்டம். இது மாசம் மாசம் நம்மளுக்கு விஐபிலும் சார் சொல்லிட்டு இருக்காங்க. கன்சியூம் பத்தி 100% யூசரா இருக்கணும். நம்ம ஒன்று யூஸ் பண்ணிட்டு அடுத்த விஷயம் நம்ம பேசக்கூடாது. ஷேர் பண்றது எப்பவுமே ஷேர் த ஆப்பர்ச்சுனிட்டி, ஷேர் த ப்ராடக்ட்ஸ்ன்றது ஷேர்ல வந்துடும். அப்புறமா லிஸ்ட். இந்த லிஸ்ட் பத்தி சொல்லணும்னா ஸ்டார்டிங் டேஸ்ல நாங்களும் எழுதல, சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அப்ளைன்ஸ், ஆனா எழுத மாட்டோம். ஆனா லிஸ்ட் எழுதுனாதான் நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கே போக முடியும். எப்படி நம்ம எல்லாம் ஒரு ஃபங்க்ஷன் வச்சா மட்டும் அவ்வளோ அழகா இவங்களுக்கு வைக்கணும் அவங்களுக்கு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ பேர் லிஸ்ட் எழுதுவோம். ஒரு 500 இன்விடேஷன்ஸ் கண்டிப்பா அடிச்சே தீருவோம். அட்லீஸ்ட் 300 மெம்பர்ஸ் ஆனாலும் நம்மளுக்கு வருவாங்கன்னு இன்விடேஷன் அடிச்சிடுவோம். அந்த இன்விடேஷன் 300 கம்மி அடிப்போம். அப்ப அந்த 300 மெம்பர்ஸ் யாரு? நம்மளுக்கு தெரிஞ்சவங்க தானே. அவங்க எல்லாம் ஒரு லிஸ்ட் நம்ம எழுதிக்கணும் இல்லையா? அந்த லிஸ்ட் தெரியாம நம்மளுக்கு மைண்ட்ல இருக்கோம், நம்மளுக்கு போன்ல இருக்கு அப்படின்னு சொல்லாம நோட்ல ஒரு லிஸ்ட் நோட் அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட் எழுதிக்கோங்க. இதெல்லாம் நாங்க பண்ணியிருக்கோம். அந்த லிஸ்ட் எழுதினதுக்கு அப்புறமா இன்விடேஷன் கொடுங்க. இன்விடேஷன்ன்றது நம்ம போன்லயே வெஸ்டேஜ் பத்தி சொல்லக்கூடாது. வெஸ்டேஜ்ல ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லிட்டு ஒன்னு நேர்ல சொல்லணும். இல்ல உங்க டீம்ஸ்ல ஜூம்ஸ் கொடுத்தாங்கன்னா ஜூம்ல இன்வைட் பண்ணுங்க. அந்த இன்விடேஷன் கொடுக்கும்போது சிம்பிளா ஸ்வீட்டா இருக்கணும். நம்ம ஒரு படம் ரிலீஸ் ஆகும்போது நம்மளுக்கு எப்படி ஒரு ட்ரைலர் வருங்கல்ல, அந்த ட்ரைலர் பார்த்த உடனே இப்போ இந்த படம் போய் நம்ம பார்த்துடணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் இருக்குல்ல, அந்த மாதிரி இருக்கணும் இன்விடேஷன். வெஸ்டேஜ் இருக்கு, ப்ராடக்ட்ஸ் இருக்கு, ஜாயின் பண்ணு, இந்த மாதிரி மூட்டு வலிக்கு இருக்கு, சுகருக்கு இருக்கு, இப்படிலாம் இன்விடேஷன் கொடுக்கக்கூடாது. உங்க ஃபோன் அடுத்த கால் அவங்களுக்கு எடுக்க மாட்டாங்க. இன்விடேஷன்ன்றது ஒரு பெரிய ஒரு விஷயம் நான் பார்த்துருக்கேன். நம்ம வாழ்க்கையில எப்படி இருக்கணும்னா முன்னேற்றம் இல்லாம இருக்கும். இது செமையா இருக்குது. நிறைய பேர் சக்சஸ் ஆயிருக்காங்க. நானும் எப்படினாலும் இந்த பிசினஸ்ல முன்னேற்றம்னு இருக்கிறேன், முன்னேற போறேன். அதுதான் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் உங்களுக்கு இந்த பிசினஸ் பத்தி சொல்லலாம்னு நினைக்கிறேன். இப்படிதான் இருக்கணும். அவங்களுக்கு அந்த ஆர்வம் வரணும். அந்த இன்விடேஷன் ரொம்ப சிம்பிள் அண்ட் ஸ்வீட்ல முடிச்சுட்டு அவங்களுக்கு எப்ப சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மள கேட்கணும். நம்ம பயம் வைக்கிற மாதிரி ரொம்ப ப்ளீஸ் நான் வரேன், நான் சொல்றேன், ஜாயின் பண்ணேன், நான் ஜாயின் பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி கெஞ்சக்கூடாது. இன்விடேஷன்ன்றது என்னது? கொடுக்கணும். நம்ம 1,00,000 ஒரு நம்ம ஃப்ரெண்டு கிட்ட போகும்போது எப்படி போறோம்? அந்த கம்பீரத்தோட போறோம் இல்லையா? ஆனா நம்ம என்னமோ 1,00,000 அவங்க கிட்ட வாங்குற மாதிரி போயிட்டே இருக்கோம். அந்த மாதிரி இனிமே இன்விடேஷன் வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. கொடுக்க போறோம், இங்க ஹெல்த் பத்தியும் வெல்த் பத்தி ரெண்டுத்துலயும் அவங்க டெவலப் ஆக போறோம், நம்ம அவங்களுக்கு கொடுக்குறோம். அப்ப ஏன் இன்விடேஷன்ல அந்த பதட்டம், அந்த பயம்? அடுத்தது ஹோம் மீட்டிங். யாரெல்லாம் ஜாயின் பண்ணியிருக்காங்களோ அவங்க வாங்க எங்க வீட்டுல ஹோம் மீட்டிங் பண்ணுங்கன்னு யாருமே எங்களை கூப்பிட்டது கிடையாது. நாங்களே அவங்க வீட்டுக்கு போயிட்டு ஹோம் மீட்டிங் வைக்கலாமா, உங்களுக்கு தெரிஞ்சவங்க கூப்பிடுங்க, உங்க சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ் ஏதாச்சும் கிட்ட இருந்தா கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லார் வீட்லயும் ஹோம் மீட்டிங்ஸ் கண்டிப்பா நடந்தே தீரும். யார் ஜாயின் பண்ணாலும் யாருமே கூப்பிட்டது கிடையாதுங்க. எவ்வளவு தூரம்னாலும் போயிட்டு அவங்க வீட்டுல ஹோம் மீட்டிங் பண்ணியிருக்கோம். அடுத்தது ஹோம் மீட்டிங் பண்ணதுக்கு அப்புறமா அவங்க அப்ளைன் கிட்ட கம்யூனிகேஷன் எடுத்துட்டு டீம் ஒர்க் பண்ணணும். இது நம்ம பிசினஸ் மட்டும் கிடையாது, நம்ம எல்லாருமே டீமோட பண்ணணும். கீழே டவுன்லைன், நம்மளும் மேல இருக்கிற அப்ளைன் எல்லாரும் சேர்ந்து அந்த டீம் பண்ணும்போது நம்ம ஒரே ஒரு கயிறு இருக்கு, அந்த கயிறு அப்படியே ஒரு பெரிய கல் எடுத்து அந்த கயிறு கட்டிட்டு அப்படியே தூக்குனா எப்படி இருக்கும்? கயிறு அறந்துரும். நம்ம ஒருத்தரே செய்யணும் அப்படின்னா. டீமா இருந்தா பல கயிறு அப்படின்னா காம்பு கயிறு மாதிரி இருக்கும் இல்ல பெருசா, அந்த அதுல என்ன இருக்கும்? பல கயிறு அப்படியே முறுக்கிக்கிட்டு இருக்கும். அந்த மாதிரி அவ்வளோ கயிறு முறுக்கிட்டு இருக்கிறதுனால அதுக்கு அவ்வளோ ஸ்ட்ரென்த், எவ்வளோ வெயிட் ஆனாலும் அதால தூக்க முடியும். எல்லா விஷயம் மேல பறவைங்கெல்லாம் பறக்கும். அது கூட பாருங்க, கண்ணம் விட்டு கண்ணம் பறக்குதுன்னா அதுக்கு காரணம் என்ன? டீமா போறதுனாலதான். ஒரே ஒத்தரே போக முடியாது இல்லையா? அந்த மாதிரி இங்க நம்ம டீம் ஒர்க்ன்றது பண்ணணும். அடுத்தது ஃபாலோ அப். ஃபாலோ அப் பண்ணா அப்ளைன் ஃபாலோ பண்ணணும், டவுன்லைன் ஃபாலோ பண்ணணும், இந்த சிஸ்டம் ஃபாலோ பண்ணணும். இந்த மாதிரி இந்த 7 ஸ்டெப்ஸ் விஐபி பார்க்கும்போது இப்ப நான் சொல்லும் போது பண்ணக்கூடாது, தினமும் பண்ணணும். தினமும் யூஸ் பண்ணணும், தினமும் ஷேர் பண்ணணும், தினமும் லிஸ்ட் எழுதணும், தினமும் இன்விடேஷன் இருக்கணும், தினமும் ஹோம் மீட்டிங் பண்ணுவோம், தினமும் டீம் ஒர்க், தினம் ஃபோன் ஃபாலோ அப். இந்த மாதிரி இருக்கணுமே தவிர ஏதோ வெஸ்டேஜ் சிஸ்டம் தெரிஞ்ச அன்னைக்கு மட்டும் நம்ம இருக்கக்கூடாது. இது வந்து டெய்லி பண்ணணும். அதுதான் வெஸ்டேஜ் சிஸ்டம். அடுத்தது இந்த பிசினஸ் நிறைய பேர் 5 lakhs வந்திருக்குது அப்படின்னு யாராச்சும் என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது உடனே அந்த ஆள் கேட்பார், மேடம் நீங்க எத்தனை பேர் நீ ஜாயின் பண்ண உங்களுக்கு 5 lakhs வந்தது அப்படின்னு கேட்பார். சார் இங்க எத்தனை பேர் ஜாயின் பண்றது கிடையாது. இந்த பிசினஸ் வந்து நம்ம ஜாயின் பண்ணா வந்துடாது. இந்த சென்டென்ஸ் பாத்தீங்கன்னா த சிங்கிள் சென்டென்ஸ் மந்த்ரா ஃபார் சக்சஸ் இன் நெட்வொர்க் மார்க்கெட்டிங். இந்த சிங்கிள் சென்டென்ஸ் மாத்திரமே நம்ம நெட்வொர்க் மார்க்கெட்டிங்க்கு மந்த்ரா. இது எப்பவுமே கவனம் வச்சுக்கோங்க. பில்ட் ஹேண்ட்ஃபுல் ஆஃப் லீடர்ஸ் அண்ட் மேக் தம் சக்சஸ்ஃபுல். நம்ம கிட்ட லீடர்ஸ் வருவாங்க, அவங்க வரும்போது அவங்களே நம்ம சக்சஸ் பண்ணணும். இதுதான் மந்த்ரா.
ஜாயின் பண்ணிட்டு போனா கிடையாது. ஜாயின் பண்ணவங்களுக்குலாம் லீடர்ஸ் இருப்பாங்க. இந்த பிசினஸ் என்னோட பிசினஸ்ன்றவங்க இருப்பாங்க. அவங்க வர்றதுக்கு கொஞ்சம் நேரம் எடுக்கும், அவ்வளவுதான். அவங்க வந்துட்டாங்க அப்படின்னா அவங்க எப்படி நம்ம சக்சஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சக்சஸ்ஃபுல் நம்ம பண்ணும்போதும் ஆட்டோமேட்டிக்கா நம்ம சக்சஸ் ஆகும். இதுதான் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கோட மந்த்ரா. பீப்புள் ஜாயினிங் கிடையாது. ஆல்ரெடி நான் இதை பத்தி நிறைய மீட்டிங்ஸ்ல சொல்லியிருப்பேன். எனக்கு பிடிச்ச விஷயம். ஏன்னா யாராச்சும் ஒருத்தர் பிஸ்னஸ்க்குள்ள நம்ம போய் சொல்லியிருப்போம். அவங்க ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்கக்கிட்ட போயிட்டு இந்த பிஸ்னஸ் பண்ணுங்க, இது செய்யுங்க, அது செய்யுங்கன்னு ரொம்ப மோட்டிவேட் பண்ணிட்டே இருப்போம். நம்ம மோட்டிவேட் பண்ணி அவங்க நகரலன்னு சொல்லிட்டு அப்ளைன் வேற கூட்டு போவோம். எப்படினாலும் இவங்களை நகர்த்தலாம், இவங்க எப்படினாலும் பிஸ்னஸ் பண்ணுவாங்க, இவங்க ஒன்று வந்துட்டாங்கன்னா இவங்களுக்கு பெரிய சர்க்கிள் இருக்கு, அவங்க வந்துட்டாங்கன்னா அப்படியே 1000 பேர் வந்துருவாங்க, இவங்க ஒரு குழு லீடரு, இவர் வந்து பாலிடிக்ஸ்ல இருக்காரு, இவர் ஒரு கிராமத்துல ஒரு பெரிய ஒருத்தர் அப்படின்னு இவங்களுக்கே ஒரு கற்பனை. அப்படின்னு யாருன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. நல்லா யாரு இங்க நிறைய பேர் அச்சீவர்ஸ் இருக்காங்க. சாதாரண ஒரு ஹவுஸ் ஒய்ஃப், ஒரு சர்க்கிள் கூட கிடையாது, எந்த லாங்குவேஜ் தெரியாது, வெளியே போற பழக்கம் இல்லை, நான் சக்சஸ் ஆனா இல்லையா? ஆனா யாருன்னா ஏதோ ஒன்றும் பெருசா இருந்தா நீங்க பெருசா பாத்துடுறீங்க. ஃபர்ஸ்ட் உங்களை நீங்க பெருசா பாத்துக்கோங்க. அது எப்படி ஆகும்னா நீங்க போயிட்டு எப்பவுமே அப்ளைன்னு கூப்பிட்டு போயிட்டோ நீங்க போயிட்டோ மோட்டிவேட் பண்றது எப்படின்னா அந்த முட்டையை வந்து உடைச்ச மாதிரி. முட்டை உடைச்சா என்ன ஆகும்? ஆம்லெட் தான் ஆகும், அவ்வளவுதான். அதே முட்டை வந்து தானா உடைஞ்சிச்சுன்னா என்ன ஆகும்? அடுத்த உயிர் வரும். அப்படிதான் நம்மளுக்குள்ள வந்து அது வரணும். அது எங்க வரும்னா மீட்டிங்ஸ் ட்ரைனிங்ஸ்லயோ ஏதோ ஒரு ட்ரைனிங்லயோ அவங்க பிரேக்கப் ஆவாங்க, இன்னொன்று உயிர் வரும். அதுதான் அந்த உயிர் தான் அவார்ட் ஃபங்க்ஷன்ல எனக்கு நடந்திருக்குது. அந்த இன்சைடு ஃபோர்ஸ் தான் பிகின் ஸ்டார்ட் ஆகும், லைஃப் பிகின் ஆகும். நம்ம அவுட் சைடு அடிச்சுக்கிட்டே இருந்தா பண்ணுங்க செய்யுங்க பண்ணுங்க செய்யுங்கன்னு அடிச்சுக்கிட்டே இருந்தா அது எண்டு தான். எப்பவுமே கிரேட் திங்ஸ் ஆல்வேஸ் பிகன் ஃப்ரம் இன்சைடு. இன்சைட்ல தான் நடக்கணும். அந்த இன்சைடு எப்போ நடக்கும்ன்றது மீட்டிங் ட்ரைனிங்ஸ்ல நடக்கும்னு சொல்லிட்டு இனிமேல் அதுதான் ஃபோக்கஸ் பண்ணுங்க. பண்ணாதவங்க கிட்ட போயிட்டு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. அவங்க எப்போ பண்ணுவாங்க அவங்களுக்கு தெரியும். கடவுளோட அருள் வரணும். அது வரும்போது கண்டிப்பா அதுவா உடையும், அவங்க கண்டிப்பா பண்ணுவாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த 10 சிம்பிள் பிரின்சிபல்ஸ் நான் ரொம்ப ஃபாலோ பண்ணியிருக்கேன். இது நான் உங்களுக்கு இன்னைக்கு ஷேர் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி. நம்ம டீமுக்கு நம்ம தான் டிரைவர், நம்ம தான் ஹீரோ, நம்ம தான் ஹீரோயின். எல்லாமே நம்ம டீமுக்கு நம்ம தான் இருக்கணும். அந்த மாதிரி ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். நான் தான் அப்ளை நிக்கிறது கிடையாது. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னா ஒருத்தர் ஜாயின் பண்ணாங்கன்னாலும் அவங்களோட பேங்க் டீடைல்ஸ் எப்படி அப்டேட் பண்ணோம், பேன் டீடைல்ஸ் எப்படி அப்டேட் பண்ணோம், ஒன்றும் நம்ம பண்ணி கொடுக்கணும். பண்ண விஷயம் அவங்களுக்கு சொல்லி தரணும். நம்ம என்ன பண்ணுவோம், உடனே அது போட்டோஸ் எடுத்துட்டு அப்ளைனுக்கு அனுப்பிடுறது, வேலை மிச்சம். எது இருந்தாலும் மெயில் அனுப்பணும்னா அப்ளைன், எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் அப்ளைன் ப்ராடக்ட்ஸ் ஏதாச்சும் வேணும்னா அப்ளைன். இந்த மாதிரி இருக்கக்கூடாது. எல்லாமே நம்ம டீமுக்கு நம்ம தான் ரெஸ்பான்சிபிலிட்டி. எனக்கு மெயில் அனுப்ப கூட எனக்கும் தெரியாது. நான் என்ன படிச்சிருக்கேன், எனக்கு மெயில் எப்படி தெரியும்? நான் என்ன சாஃப்ட்வேரை படிச்சிருக்கோம், அதெல்லாம் தெரியாது. ஆனா இன்னைக்கு மெயில் அனுப்புறேன். அதுக்கு முன்னாடி மெயில் எப்படி அனுப்புவேன்னா ப்ரௌசிங் சென்டருக்கு போயிட்டு ஒவ்வொரு மெயிலுக்கு எவ்வளோ காசுன்னு சொல்லிட்டு ப்ரௌசிங் சென்டரில் உட்கார்ந்தெல்லாம் நான் மெயில் அனுப்பிச்சிருக்கேன். பேங்க் டீட்டெயில்ஸ் எப்படி அப்டேட் ஆகிறதுக்கு இதுக்கு எல்லாமே நாங்கள் வெளி ஆளுங்களில் தான் தேடிக்கிட்டு நாங்கள். ஏன்னா அப்ளைன் வந்து ஒரு டீச்சர், நம்மளுக்கு ஒரு குரு. அவங்க கிட்ட போயிட்டு வேலை வாங்கக்கூடாது. அப்ளைன்ன்றது வேலை கற்றுக்கணும், வேலை வாங்குறவங்க கிடையாது. எப்பவுமே அந்த மாதிரி பாருங்க. அந்த மாதிரி பார்க்கறதுனால தான் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி நான் எடுத்துக்கிறதுனால இன்னைக்கு டீம்ல நிறைய பேர் அவங்கவுங்க லீடர்ஸ் அவங்கவுங்க ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்தாங்க. நம்மளே ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கலன்னா அப்ப டீம்ல யாருங்க ரெஸ்பான்சிபிலிட்டி எடுப்பாங்க? ஃபர்ஸ்ட் விஷயம் அங்க நம்ம மாத்திக்கலாம். எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் இந்த காரணம் நான் தான், இந்த மாசம் பிசினஸ் குறைஞ்சாலும் காரணம் நான் தான், இந்த பிசினஸ் நல்லா ஏறிச்சுன்னா காரணம் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கோங்க. பேலன்ஸ் யுவர் லைஃப்ல நம்மளோட ஃபேமிலி கண்டிப்பா பேலன்ஸ் பண்ணணும். இந்த பிசினஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிசினஸ் அப்படின்னு ஃபோன் பேசிக்கிட்டு மீட்டிங்ஸ் டைனிஸ் எல்லாம் போயிட்டு வந்து ஃபேமிலிக்கு லைஃப்ல அதுவும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கிறதுனால ஃபேமிலிக்கும் டைம் கொடுக்கணும். லேடிஸ் மோஸ்ட்லி சொல்றேன், நீங்க இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் ஃபேமிலியும் கரெக்டா நம்ம பேலன்ஸ் பண்ணணும், இந்த பிசினஸும் பேலன்ஸ் பண்ணணும். அடுத்தது சேஞ்ச் ஆர் பி சேஞ்சு. கண்டிப்பா நம்ம தினம் சேஞ்ச் ஆகணும், ஆயிடுவோம். இந்த பிசினஸ் அதுதான். இது ஓன்லி பிசினஸ் மட்டும் கிடையாது, கண்டிப்பா சேஞ்ச் ஆகணும். ஏன்னா இங்க நம்ம பீப்புள் கூட ஒர்க் பண்ண போறோம். ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. யாரானாலும் சரி, நம்ம பையன் ஆனாலும் சரி, ஹஸ்பண்ட் ஆனாலும் சரி, யாரானாலும் நம்ம கண்ட்ரோல்ல இருப்பாங்களா? எல்லாருமே அவங்கவுங்க கண்ட்ரோல். அது நம்மளால சேஞ்ச் பண்ண முடியாது. யாருனோ சேஞ்ச் பண்ணிடணும், எப்படி வேணாலும் மாத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாற்றத்திலயோ கண்ட்ரோல் இல்லாத ஒரு விஷயத்துல போயிட்டு கவனம் வைக்காதீங்க. நம்ம கண்ட்ரோல் என்ன, நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிறது தான் நம்ம கண்ட்ரோல். அந்த கண்ட்ரோல் மேல மட்டும் கவனம் வச்சுக்கோங்க. இன்னைக்கு நம்ம என்ன சேஞ்ச் பண்ணிருக்கிறோம்,
நாளைக்கு என்ன கத்துக்கிட்டோம், நாளைக்கு என்ன சேஞ்ச் பண்ணோம் அப்படின்ற ஒவ்வொரு விஷயம் டெய்லி நம்ம சேஞ்ச் ஆகினாதான் எல்லா பீப்புளும் நம்மள கனெக்ட் ஆயிடுவாங்க. இல்லைன்னா யாருனோ போய் நம்ம சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா எங்குமே நடக்காத ஒரு விஷயம். அடுத்தது கம்யூனிகேஷன். இந்த கம்யூனிகேஷன்ன்றது அப்லைனோட டவுன்லைனோட அதிகமான கம்யூனிகேஷன் இருங்க. எப்பவுமே நல்லா ஜெயிச்சவங்க கூட கம்யூனிகேஷன் இருங்க. நான் யாரெல்லாம் பிஸ்னஸ் பண்றாங்க, யாரெல்லாம் மாசம் மாசம் ஸ்டேட்மெண்ட் மாறுது, யாரெல்லாம் மீட்டிங்ஸ் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்க கூட அதிகமா கம்யூனிகேஷன் இருங்க. அப்பதான் நம்மளுக்கு அந்த சக்சஸ் வரும். யாரும் பேசல நம்ம ஏன் பேசணும் அப்படின்னு நினைச்சுக்காதீங்க. எப்பவுமே நல்லா படிக்கிறவங்க கூட இருந்தா நல்லா படிப்போம், நல்லா விளையாடுறவங்க கூட இருந்தா நல்லா விளையாடுவோம். அதே மாதிரி நல்லா பிசினஸ் பீப்புள் கூட இருந்தாதான் நம்மளால பிசினஸ் பண்ண முடியும். சைடு வால்யூமே சரியா பண்ணாதவங்க, எதுவுமே ஒரு லெவல் முடிக்காதவங்க, நம்ம எல்லாருக்குமே தெரியும், அவங்க கூட கனெக்ட் ஆனா நம்மளுக்கு கம்யூனிகேஷன் அப்படியே இருக்கும். ஆனா நல்ல சக்சஸ் பீப்புள் கூட எப்பவுமே கம்யூனிகேஷன் இருங்க. அதுதான் உங்களோட மென்டர் அப்ளைன் அப்படின்னு சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது டெய்லி ஆக்டிவிட்டி ஷீட். இந்த டெய்லி ஆக்டிவிட்டி ஷீட்ல 1 to 1 எத்தனை பண்ணிருக்கோம், இன்னைக்கு ஹோம் மீட்டிங் என்ன பண்ணிருக்கோம், இல்ல டீம் ஒர்க் ஏதாச்சும் பண்ணிருக்குமா, இல்ல வீட்ல இருந்துட்டு ஜூம் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு தினமும் உங்களோட டேட் போட்டு டெய்லி என்னென்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றது ஒரு ஆக்டிவிட்டி ஷீட் வந்து நாளைக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்றது எழுதுனீங்கன்னா இது கண்டினியூவா நான் ஒரு 3 இயர்ஸ் நல்லா பண்ணிட்டு இருந்தேன். அந்த சக்சஸ்ன்றது நம்ம மறுபடியும் திருப்பி பார்க்கறதுக்கு கூட நல்லா இருக்கும். இந்த டெய்லி ஆக்டிவிட்டி ஷீட் பண்ணுங்க. ஃபோக்கஸ் ஆன் யுவர் ஸ்ட்ரென்த். எப்பவுமே நம்ம கிட்ட எது இல்லைன்றது பார்க்காதீங்க, உங்ககிட்ட என்ன இருக்குன்ற விஷயம் ஃபோக்கஸ் பண்ணுங்க. எல்லாருக்குமே ஒவ்வொரு விஷயம், நீங்க எந்த விஷயத்துல பெஸ்டா இருப்பீங்க, உங்களோட நான் எந்த விஷயத்துல பெஸ்டா இருப்பேன்றது நம்மளோட பெஸ்ட் வந்து நம்ம பார்க்கணுமே தவிர நம்ம கிட்ட இல்லாத ஒரு விஷயம். படிப்பே இல்லாதவங்கள வெஸ்டேஜ் ஜெயிச்சிருக்காங்க. நிறைய பேருக்கு பாருங்க கண்ணு கூட தெரியாது, அவங்களும் வெஸ்டேஜ்ல ஜெயிச்சிருக்காங்க. 2 கை இல்ல, அவங்க வெஸ்டேஜ்ல ஜெயிச்சிருக்காங்க. அப்ப அவங்க ஃபோக்கஸ் எல்லாம் அவங்க ஸ்ட்ரென்த் என்னன்னு ஃபோக்கஸ் பண்ணிருக்காங்க, அதான் ஜெயிச்சிருக்காங்க. எப்பவுமே நம்ம கிட்ட இல்லாத ஒரு விஷயம் ஏன் பார்த்துட்டு இருக்கீங்க, இருக்கிற விஷயம் என்னன்னு ஃபோக்கஸ் பண்ணுங்க. சூஸ் ஏ மென்டர். மென்டர்னு சூஸ் பண்ணிக்கோங்க. அவங்க என்ன சொன்னாலும் நம்ம நம்பணும். நம்பிக்கையோட ஒரு மென்டர் ஒருத்தரனாலும் செலக்ட் பண்ணிக்கோங்க. இது சொன்னா இவர் சரியா இருக்கும், இது இவர் சொன்னா சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மென்டரை சூஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான், ஏன்னா எப்பவுமே நம்ம தான் மென்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய பேருக்கு மென்டரா இருக்கணும்னா நம்ம மென்டரை சூஸ் பண்ணிக்கிட்டாதான் நம்மளுக்கு அந்த பலம் வரும். அந்த கதை எல்லாருக்கும் தெரியும். ராமர் முக்கியமா, ராமருக்கு பலம் அதிகமா ஆஞ்சநேயர் சுவாமி பலம் அதிகமா அப்படின்னு கேட்கும்போது ஆஞ்சநேயருக்கு தான் பலம் அதிகம். ஆனா ராமர் தான் கடவுள். ஆனா பலம் யாருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆஞ்சநேயருக்கு. ஏன்னா அவரு தானே ராமருக்கு சரண்டரா இருப்பாரு. அவருக்கு தானே மென்டர் ராமர். ராமா 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 அப்படின்னு சொல்லிட்டு மென்டர் சூஸ் பண்ணிக்கிறதுனால தான் அவருக்கு பலம். அதுக்கு தான் அவர் எவ்வளோ நாளும் பாருங்க எவ்வளோ வேலை செஞ்சிருக்க நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதே தான் இங்கேயும் நம்ம மென்டர் சூஸ் பண்ணிக்கிட்டா தான் நம்ம அவ்வளோ டீமை நம்ம வந்து வழி நடத்த முடியும். அடுத்தது நெவர் கிவ் அப். இந்த மாசம் இந்த கோல் நம்ம எழுதணும்னா அந்த கிவ் அப் கொடுக்காம இருக்கணும். இது வரைக்கும் வெஸ்டேல ஜாயின் பண்ணி ஒரு மாசம் கூட கிவ் அப் இல்லாம ஒரு மாசம் கூட இருக்காது. எல்லா மாசம் எந்தெந்த லெவல் முடிக்கணும் அப்படின்னு கோல் எழுதுவோமோ அந்த கோலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கிவ் அப் பண்ணாம போவோம். ஏன்னா அது வந்து சப்கான்சியஸ் மைண்ட்ல ரிஜிஸ்ட்ரேஷன் ஆயிட்டே இருக்கும். இவங்க ஒன்று சொல்லுவாங்க ஒன்று செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருக்காதீங்க. நீங்க என்ன சொல்றீங்களோ சின்ன கோலன்னா வச்சுக்கோங்க, அந்த கோல் முதல்ல பண்ணிடுங்க. பெருசாலாம் வச்சுக்கிட்டு சாதிக்க முடியாம கிவ் அப் கொடுத்துட்டே வந்தீங்கன்னா பழகிடும். அப்படி பழக்கம் இல்லாம சின்ன கோல், இந்த மாசம் இவ்வளோ பாயிண்ட்ஸா, இன்னைக்கு இன்னும் 10 டேஸ் இருக்கு நம்மளுக்கு எல்லாருமே ரீச் பண்ண வேண்டியது. இந்த 10 டேஸ்ல நம்ம என்ன பண்ணணும், அந்த மாதிரி சின்னது ஒரு 4 ஜாயினிங் போடுவோமா, இல்ல ஜாயின் பண்ணவங்க 8% முடிக்க வைக்கணுமா, நம்ம சின்ன சின்ன கோல்ஸே வச்சுக்கோங்க. அது கிவ் அப் இல்லாம முடிச்சு பாருங்களேன். அப்பா எதை நினைச்சோம் இது 2 நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்ற விஷயத்துல நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கும். அடுத்தது மேனேஜ் யுவர் எமோஷன். எமோஷன்ன்றது கண்டிப்பா நம்மளுக்கு இங்க ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சந்தோஷம் வந்தாலும் எங்கமே இப்படி வந்துட்டோம், நம்ம இப்படி சக்சஸ் ஆயிட்டோம் அப்படின்னு அந்த சந்தோஷத்தையும் எமோஷனலா நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கணும். அது மட்டும் இல்ல, ரொம்ப நம்ம பிசினஸ்னா ஏற்றம் இறக்கம் இருக்கும். அந்த இறங்கும் போது அப்படியே நம்மளே எமோஷனுக்கு போயிட்டு நான் இது மாதிரி பண்ண முடியாது, இனிமேல் வராது, இனிமேல் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எமோஷத்துக்கு போயிடும். அப்படி இருக்கக்கூடாது. அந்த மேனேஜ் பண்ணிக்கணும். நம்ம நல்லா சந்தோஷமா இருக்கும்போது எப்படி இருப்போம், அந்த சந்தோஷம் தான் நம்மளோட உணர்வு. நம்மளுக்கு திருப்பி திருப்பி அதே கொடுக்கும். அந்த துக்கம் ஏதாச்சும் நடந்துச்சு, எல்லாருக்குமே நடக்கும். அது நடக்கும்போது 20 நிமிஷம் 1/2 hour அதை பத்தி அழுதுருங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் திருப்பி உங்களோட எமோஷன் வந்து உங்களோட உணர்வு வந்து கரெக்டா மறுபடியும் சந்தோஷத்துக்கு கொடுத்தீங்கன்னா அதுதான் நம்ம யூனிவர்ஸ்க்கு கனெக்ட் ஆகும். நம்ம யூனிவர்ஸுக்கு என்ன தெரியுமா, தமிழ் தெரியுமா, தெலுங்கு தெரியுமா, ஹிந்தி தெரியுமா, எதுவும் தெரியாது அதுக்கு.
நம்மளோட உணர்வு நம்மளோட ரியாக்ஷன் தான் யூனிவர்ஸ்க்கு கனெக்ட் ஆகும். நீங்க எப்பவுமே சண்டை போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அதுதான் கனெக்ட் ஆகும். நீங்க எப்பவுமே அடுத்தவங்க மேல குறை சொல்லிக்கிட்டே இருந்தா அதுதான் திருப்பி திருப்பி வரும். எப்போ நம்ம எமோஷனல்ன்றது சந்தோஷமா வச்சுக்கணும். நான் சக்சஸ் ஆவேன், நான் சக்சஸ் ஆவேன், நான் சக்சஸ் ஆவேன் அப்படின்னு நீ சொல்லிக்கிட்டே வாங்க, அது கனெக்ட் ஆயிடும். இது எல்லாமே எங்களுக்கு நடந்த விஷயம். அப்படியே உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். இந்த மாதிரி எமோஷன் எப்பெல்லாம் நம்ம யூனிவர்ஸ் கனெக்ட் பண்ணிட்டே இருப்போமோ, அந்த ஹாப்பியஸ்ட் எமோஷன், அந்த ஹாப்பியஸ்டா இருப்போம். நம்ம மட்டும் இல்லைங்க, நம்மளை நம்பி நிறைய பேர் வரதுனால அந்த டீமுக்கு கூட அதே எமோஷனல் தான் நம்ம சொல்லி தரணும். அடுத்தது ப்ரிப்பேர் ஃபார் சக்சஸ். சக்சஸ் வரும், அதுக்கு நீங்க ப்ரிப்பேர் ஆகுங்க. ஒரு நெட்வொர்க், பெரிய நெட்வொர்க் ஒருத்தர் வந்துட்டாரு, எனக்கு பிளான் சொல்லுங்க, எனக்கு இப்படி எப்படி வரும், எப்படி மார்க்கெட்டிங் பிளான்ல எப்படி காசு வரும், அது இதுன்னு கேட்பாரு. நம்ம வந்து உடனே அப்ளைன்னு கூப்பிட்டுக்கிறோம். ஏன்? அதுக்கு நீங்க தயாராகணும் இல்ல. முன்னாடியே அதுக்கெல்லாம் சக்சஸ் வர்றதுக்கு முன்னாடியே அதுக்கெல்லாம் நம்ம ப்ரிப்பேரா இருக்கணும். யார் ஒருத்தர் லீடர் வருவாங்களேன்னு தெரியாது. அதுக்கு நம்ம தனியா ஒரு ஸ்டெப் எடுத்துட்டு நிறைய நாலேஜ் கத்துக்கணும். ப்ரிப்பரேஷனுக்கு நிறைய மீட்டிங் ட்ரைனிங்ஸ் அட்டன் பண்ணணும். சக்சஸ்க்காக ப்ரிப்பரேஷன் இதெல்லாம். இந்த மாதிரி டைம் எடுக்கும். நிறைய ஃபீல்டு ஒர்க், கிரவுண்ட் ஒர்க் பண்ணுங்க. இதெல்லாம் ப்ரிப்பரேஷன் எதுக்குங்க? சக்சஸ் ஆகிறதுக்கு. இந்த மாதிரி தான் சக்சஸ் ஆகணும் அப்படின்ற ஒரு விஷயம் வச்சுக்கிட்டு அதுக்கு நம்ம ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்கிறோம் அப்படின்றது தான் ஒரு எக்ஸாம்பிள். சைனீஸ் பேம்பூ ட்ரீ. இது பத்தி எல்லாருக்குமே தெரியும். இல்லைன்னா நீங்க சர்ச் பண்ணி கூட பாருங்க. 5 வருஷம் வரைக்கும் இந்த பேம்பூ ட்ரீ விதை போட்டிருப்பாங்க. ஆனா வந்து அது வந்து எந்த ஒரு விஷயம், சின்ன ஒரு செடி கூட அங்க தெரியாது 5 வருஷம் வரைக்கும். அந்த பேம்பூ ட்ரீ ஒரு விதை. ஆனா ஒரு 6 வீக்ஸ்க்குள்ள 6 வீக்ஸ்க்கு அந்த 5 வருஷத்துக்கு அப்புறமா 6 வாரத்துல 90 92 ஃபீட்ஸ் கிட்ட 100 இயர்ஸ் இருக்கு போகுது. இது 92 ஃபீட் அப்படியே சரணி ஒரே 6 வாரத்துல வந்து அவ்வளோ ஸ்பீடா 92 ஃபீட்ஸ் வந்து தமிழ்ல கரெக்டான வேர்டு வரல. அவ்வளோ தூரம் வந்து அது இதுவாகுது. அதுக்கு காரணம் என்னன்னா, அது உள்ள வந்து அத்தனை வருஷமா என்ன பண்ணிருக்கு, அந்த 5 வருஷம் அந்த வேறு வந்து கீழே வந்து நல்லா ஸ்ட்ரென்த் பண்ணியிருக்குது, கீழே ஒர்க் பண்ணியிருக்குது. கீழே எல்லா இடத்துலையும் அந்த வேர் வந்து பூமியில நல்லா பதிச்சுட்டு ஏன்னா அவ்வளோ தூரம் போகணும் இல்லை, அதனால கீழே ஸ்ட்ராங் பண்ணியிருக்குது. அப்படின்னு சொல்லிட்டு கீழே தான் நம்ம இங்கே ஸ்ட்ராங் பண்ணணும், கீழே ஒர்க் பண்ணணும். 5%, 8%, 12%, இதெல்லாம் நம்ம ஒர்க் பண்ணி வந்து திடீர்னு பாருங்க எவ்வளோ ஒரு மாற்றம். இந்த மாற்றம் வரும்னு சொல்லிட்டு நான் அன்னைக்கு கிரவுண்ட் ஒர்க் பண்ணாம இருந்திருந்தா ஒரு நாள் வரும், ஒரு மாசம் வராது, ஒரு மாசம் 30,000 வரும், 30,000க்கு அப்புறமா 7,000, 5,000 கூட என்னோட செக் போச்சு. ஆனாலும் அந்த கிரவுண்ட் ஒர்க் பண்ணதுனால தான் இன்னைக்கு பல லட்சம் நான் வாங்கிட்டு இருக்கேன். உடனே சக்சஸ் வந்துரும்னா டைம் எடுக்கணும். அந்த டைம்ல கொஞ்சம் பொறுமையா இருந்துட்டீங்கன்னா சக்சஸ் இந்த மாதிரி இருக்கும். இப்ப நம்ம நிறுத்தினாலும் அது நிறுத்தாது. அந்த மாதிரி தான் எப்பவுமே ஒரு விஷயம் வேணும்னா கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். அந்த பொறுமை தான் நம்மளுக்கு சக்சஸ் கொண்டு போகும். அது மட்டும் கிடையாது, சின்ன சின்ன விஷயம் கூட சாக்ரிஃபைஸ் கொஞ்சம் பண்ணியிருக்கோம். சாக்ரிஃபைஸ்ன்றது நாங்க ஒரு லேடியா சொல்றேன். நாங்க வீட்டில் இருந்தா என்னோட பசங்க வந்து கொஞ்சம் சாப்பிட்றதுன்றது நான் ஒரு இன்னும் கொஞ்சம் வச்சுக்கோப்பா அப்படின் போது இன்னும் கொஞ்சம் அதிகமாக சாப்பிடுவாங்க. அதெல்லாம் நான் பார்த்துக்கிட்டே இருந்தா வீட்டிலே இருந்திருக்கலாம். ஆனால் இன்னைக்கு பசங்க சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கையோட சின்ன சின்ன சாக்ரிஃபைஸ் தான். அவங்க கிட்ட இருக்கிற டைம் கொஞ்சம் கட் பண்ண, கொஞ்சம் டைம் எல்லாம் வந்து எப்பப்போ டைம் இருக்குதோ அவங்களுக்கு கொடுத்துருக்கேன். எப்பப்போ டைம் கொடுக்க முடியலையோ அதெல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது ஹஸ்பண்டோட, அடுத்தது ஃபேமிலி மெம்பர்ஸு, அடுத்த நிறைய ஃபங்க்ஷன்ஸு எல்லாமே மிஸ் பண்ணியிருக்கோம். டிவி சேனல்ஸு எந்த ஒரு விஷயம் இருக்காது. இந்த மாதிரி சாக்ரிஃபைஸ் பண்ணதுனால இன்னைக்கு ஃபேமிலியோட எல்லாரோட ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருக்கிறோம். அது அடுத்த லேடிஸ் எல்லாம் போகும்போதெல்லாம் வெளியே போயிருக்கா, எங்கே போச்சேன்னு கூட தெரியல. ஏன்னா நம்ம வேலைக்கு இல்லைல்ல போகிறது, எதுக்கு போவோம், இந்த பிஸ்னஸ் சொல்கிறதுக்காக போவோம். அதனால அவங்களுக்கு புரியாது. எதுக்கு போச்சுன்னு கூட தெரியல, எப்போ வரும்னு கூட தெரியாது அப்படின்றது தான் பேசி நிற்பாங்க நாங்கள் ஜாயிண்ட் ஃபேமிலியாக இருக்கிறதுனால. ஆனால் நான் அதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தா இந்த பிஸ்னஸ் வந்து இந்த அளவுக்கு முன்னேற முடியாது. அந்த எதுவுமே நான் காதில் வாங்கினேன். நான் காதில் வாங்குற ஒரே விஷயம் மீட்டிங் ட்ரைனிங்ஸில் தான் காது ஓப்பன் பண்ணுவேன். மிச்ச டைம் எல்லாமே காது க்ளோஸ் பண்ணுறதுனால இன்னைக்கு எங்கள் ஃபேமிலியில் எந்த ஒரு ஃபங்க்ஷன் இருந்தாலும் நான் இருந்தாலும் நான் இல்லைனாலும் யாருமே எனக்கு அந்த டயத்துக்கு அந்த பொண்ணு வந்துட்டா போதும் அப்படின்றாங்க. அப்படி இல்லைன்னா எந்த டைம்ல அவங்களுக்கு ஃப்ரீயா இருக்குதோ சொல்லு, அந்த டைம்ல ஃபங்க்ஷன் வச்சுக்கலாம் அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு காரணம் சக்சஸ் தான். சக்சஸ்க்கு கண்டிப்பா நம்ம எந்த அளவுக்கு பேஷன்ஸியா இருக்குமோ அந்த அளவுக்கு சாக்ரிஃபைஸ் கூட கொஞ்சம் நம்ம பண்ணும்போது இந்த சக்சஸ் எனக்கு வந்ததுக்கு காரணம் ஃபர்ஸ்ட் நான் ஃபேமிலிக்கு வந்து கண்டிப்பா தேங்க்ஸ் சொல்லணும். அதுல 3 ஆம்பளை பசங்க. இந்த பசங்களுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் உள்ள வந்தேன்.
பசங்க ஃபியூச்சர் ரொம்ப பிரைட்டா இருக்குது. ரொம்ப இல்லைன்னா இன்னைக்கு வேலைன்றது வந்து கொஸ்டின் மார்க்கா ஆச்சு. பிடெக் படிச்சுட்டு வேலைக்கு போகாம நிறைய பேர் இருக்காங்க. ஏதோ ஒரு வேலைக்கு போயே ஆகணும், எஜுகேஷன் லோன் கட்டணும் அப்படின்னு. ஆனா இந்த பிள்ளைங்களோட எஜுகேஷன் இன்னைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் எஜுகேஷன் லோன் இல்லாம வெஸ்டேஜ் பணத்தோட அவங்க ஃபுல்லா நாங்களே படிக்க வச்சுட்டோம். அவங்களுக்கு வேலை வந்தாலும் வேலை வரலனாலும் எங்களுக்கு கவலை கிடையாது. எப்பப்பா வேலை வரும் அப்படின்னு கேட்க கூட கேட்கறது கிடையாது. அதுல இன்னும் 2 பேர் இன்னும் படிச்சுட்டு இருக்காங்க. முதல்ல ஃபேமிலிக்கு தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். அந்த 3 பேருக்கு அம்மா எனக்கு நம்மளுக்காக தான் போறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் உள்ள வைக்கிறதுனால, அவங்களும் மீட்டிங் ட்ரைனிங் அட்டன் பண்ணதுனால புரிஞ்சுக்கிட்டு இன்னைக்கு ஒரு அம்மா இல்லைனாலும் அவங்க வீட்டில் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கிறதுனால தேங்க்ஸ் டு 3 பசங்களுக்கு. அடுத்தது என்னோட ஹஸ்பண்டுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா நிறைய வந்து நைட்லலாம் நான் ட்ராவல் பண்ணி அந்த டைமில் 1 o'clock 2 o'clock அந்த மாதிரி இறங்கும் போதெல்லாம் அந்த டைமில் அவரும் எழுந்திரிச்சே ஆகணும். எழுந்திரிச்சிட்டு இறங்கிட்டியா, ஏன்னா நான் முழிச்சிட்டு இருக்கிறோம், அவரும் முழிச்சிட்டு தான் இருக்கணும். அந்த டைம்ஸ் எல்லாமே அவரும் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டு அந்த டைம் எல்லாம் நான் இறங்குனா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதுனால அவருக்கும் நான் அந்த தேங்க்ஸ் சொல்லணும். உள்ளே இருந்துக்கிட்டே இந்த பிஸ்னஸில் என்னால் சாதிக்க முடியுன்ற நம்பிக்கையோட என்னை வெளியே அனுப்பிட்டு இருக்காரு. அதனால ஸ்ரீதர் சாருக்கு நம்ம இங்கே தேங்க்ஸ் சொல்லலாம். அடுத்து என்னோட கிரேட் அப்ளைன்ஸ் அம்மு மேடம் அண்ட் திருமலை சார். ஸ்டார்டிங் பீரியட்ல எனக்கு தமிழ் தெரியாதப்ப நிறைய நோட்ஸ் எடுப்பேன், தெலுங்குல தான் எழுதிக்கின்னு வருவேன். அதெல்லாம் வந்து மறுபடியும் சார்கிட்ட கேட்டுக்கிறது. அடுத்தது எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும், இந்த பிஸ்னஸில் வந்து ப்ரெசென்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். அந்த ப்ரெசென்டேஷன் எல்லாமே கற்றுக் கொடுக்குற திருமலை சாருக்கு அம்மு மேடம்க்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அடுத்தது என்னோட கிரேட் மென்டர் ஆர்எஸ் ராஜன் சார். எந்த எந்த பிளேஸ்ல இருக்காரு அவர் நம்ம எல்லாருக்கும் தெரியும். இன்னைக்கு விஎம்சிஎம் மெம்பரா இருந்தாலும் சார் எப்போ கேள்வி கேட்டாலும் எப்போ கால் பண்ணாலும் அந்த கால்ன்றது எடுக்கிறதுல விஷயத்துலையும் சரி, இந்த இடத்துல எனக்கு வேணும் சார் அப்படின்றதும் உடனே நான் வரேன் அப்படின்னு தான் இது வரைக்கும் சொல்லியிருக்கார். எந்த மீட்டிங்ஸ் ஆனாலும் எந்த ட்ரைனிங்ஸ் ஆனாலும் சார்கிட்ட நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கற்றுக்கிட்டேன். இன்னைக்கு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரி என்னன்னு புரிதல் வந்து சார்கிட்ட தான். இந்த சிஸ்டம் என்ன, ஒரு சிஸ்டம் அப்படியே எல்லாருமே டூப்ளிகேஷன் பண்ணணும், ஒரே சிஸ்டத்தில் எல்லாருமே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு RSW வின்னர்ஸ் அகாடமி ஒரு சிஸ்டம் ஆரம்பித்து அதில் எங்களுக்கு நிறைய விஷயம் கற்றுக் கொடுத்தாரு. அதில் தான் நான் இந்த பிஸ்னஸ் கற்றுக்கிட்டேன், இந்த இண்டஸ்ட்ரி பற்றி முதல்ல புரிஞ்சுக்கிட்டேன். அதனால சார் வந்து என்னோட மென்டர். இன்னைக்கு இந்த அளவுக்கு நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறேன், இன்னைக்கு நிறைய நான் சொல்லியிருக்கிறேன் அப்படின்னா சாரோட எங்களுக்கு கொடுத்த இந்த ட்ரைனிங்ஸ் மீட்டிங் தான். அதனால சாருக்கு எப்பவுமே நம்ம எல்லாரும் சார்பாகவும் சாருக்கு நம்ம தேங்க்ஸ் சொல்லிக்கணும். அடுத்தது நம்மளோட சென்னைக்கு இல்லை, இன்னைக்கு சவுத்துக்கே ஜோனல் மேனேஜர் ஆப்ரேஷன்ஸ் நம்மளோட சதீஷ் சாருக்கு இந்த இடத்துல நான் தேங்க்ஸ் சொல்லிக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தமிழ்நாடு ஃபுல்லாகவே இல்லாமல் இன்னைக்கு தெலங்கானாவும் கிளம்பி நிறைய இடத்துல வந்து சார் வந்து கேரளா, தெலங்கானா, சென்னை அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்த் கேர் ப்ராடக்ட்ஸ் பற்றி எந்த டீட்டெயில்ஸ் ஆனாலும் நம்மளுக்கு தெளிவாக புரிய வைக்கிற அசோக் சாருக்கு நம்ம இந்த இடத்துல எனக்கு மட்டும் இல்லை டீமுக்கு இன்னைக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேருக்குமே நம்ம எல்லாருமே எப்பவுமே தேங்க்ஸ் சொல்லிக்கணும். அடுத்தது எங்கள் ஆந்திர பிரதேஷில் எனக்கு சப்போர்ட் பண்ண நந்தகிஷோர் சார், நம்மளோட சையத் சார், அடுத்து எல்லாருமே ட்ரைனர்ஸ் பாஷா சார், அக்ரிகல்ச்சர் வர்மா, நம்மள இப்போ புதுசாக வந்திருக்கிற செந்தில் சார், எல்லாருக்குமே தேங்க்ஸ் சொல்லிக்கிறேங்க. ஏன்னா நீங்கள் எல்லாம் ஹெல்ப் பண்ணலன்னா டீம் வந்து இந்த அளவுக்கு எங்களுக்கு ட்ரைனிங் செக்ஷன்ஸ் எல்லாம் இல்லாமல் இருக்கும். ட்ரைனிங்ஸ் இல்லை, நாலேஜ் இல்லைன்னா இந்த பிஸ்னஸில் வளர முடியாது. இந்த மாதிரி எங்களுக்கு நாலேஜ் கொடுத்த எல்லாருக்குமே எல்லாரும் சார்பாகவும் என் சார்பாகவும் நான் தேங்க்ஸ் சொல்கிறேன். அடுத்து தேங்க்ஸ் டு வெஸ்டீஸ் மேனேஜ்மெண்ட். இந்த மேனேஜ்மெண்ட் எதுக்காக ஆரம்பிச்சது, பீப்புள் எக்கனாமிக்கலாக டெவலப் ஆகணும் அப்படின்னு ஆரம்பிச்சாங்க. எதில் டெவலப் ஆகணும், ஆரோக்கியமும் டெவலப் ஆகணும், நம்மளோட பணம் என்ற விஷயத்துலையும் டெவலப் ஆகணும். இந்தியன் கம்பெனின்றோம், அந்த இந்தியன் ப்ராடக்ட்ஸ் வாங்கிக்கிட்டே நம்ம இந்தியன் டெவலப்மெண்ட்டுக்காக ப்ராடக்ட்ஸ் வாங்குறோம். அடுத்தது நம்மளோட டிடிஎஸ் கட்டுறோம். அப்போ இந்தியா டெவலப் ஆகுமா? இன்னைக்கு நான் ஜிஎஸ்டி கட்டிட்டு இருக்கேன். அப்போ ஒரு வீட்டு பற்றி தான் நான் யோசிச்சு நான் வந்தேன். இன்னைக்கு இந்தியாவுக்கே நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம்னா எவ்வளோ பெருமையான ஒரு விஷயம். அந்த பெருமையான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் நீங்கள் இன்னைக்கு பார்த்துருக்கீங்க. இது ஆரம்பிக்கப்பட்டது இவங்க 3 பேரால தான். இந்த 3 பேருக்குமே எப்பவுமே நன்றி. நான் மட்டும் கிடையாது, என்னோட பசங்களோட நாங்கள் நன்றியோட இருக்கணும். ஏன்னா இது அடுத்த ஜெனரேஷன் கொடுக்க வேண்டிய ஒரு கிரேட் மேனேஜ்மெண்ட். இந்த மாதிரி எல்லாருக்குமே தேங்க்ஸ் சொல்லிட்டு இன்னைக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த பாஷா சாருக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் லீடர்ஸ். உங்களுக்கு இந்த சக்ஸஸ் பிரின்சிபல்ஸ் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த யூஸ்ஃபுல்லான இந்த சக்ஸஸ் பிரின்சிபல்ஸை நீங்கள் நான் இன்னைக்கு எழுதியிருக்கீங்களோ இல்லை ஸ்க்ரீன்ஷாட் பண்ணியிருக்கீங்களோ இல்லை கேட்டுக்கிட்டு இருக்கீங்களோ நல்லா இருக்குது அப்படின்றது இல்லை. இது அப்படியே நீங்கள் வந்து ஆக்ஷனில் கொண்டு போக இந்த சக்ஸஸ் உங்களுக்கு இருக்குது. அடுத்த நம்ம எல்லாருமே பல லட்சம் சம்பாதிக்கிறதுக்காக லட்சாதிகாரங்களா நம்ம எல்லாருமே இருந்தால்
அப்போ வெஸ்டேஜில் எத்தனை பேர் லட்சாதிகாரங்க கிரியேட் பண்ணியிருக்கிறதுல அதில் நீங்களும் இருக்கணும். விஷ் யூ ஆல் த பெஸ்ட் லீடர்ஸ். தேங்க்யூ ஸோ மச். விஷ் யூ வெல்த். என்னோட அம்மா அப்பாவுக்கும் அந்த கடவுளுக்கும் நன்றி சொல்லியிருக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த வண்டர்ஃபுல் செக்ஷன். கண்டிப்பாக இன்னைக்கு ஒரு வெஸ்டீஜில் 0 to ஹீரோ, ஸோ தன்னோட ஸ்டேஜில் இது பற்றி எந்த நாலேஜும் இல்லாமல், ஒரு எந்த பேக்ரவுண்டும் இல்லாமல், ஸோ இன்னைக்கு இந்த ஒரு பிஸ்னஸை எந்த லாங்குவேஜ் நாலேஜும் இல்லாமல், ஈவன் தமிழ் லாங்குவேஜ் கூட தெரியாமல், இன்னைக்கு ஒரு வெஸ்டீஜில் சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக இருக்கக்கூடிய மிஸ் சௌஜன்யா மேமோட சக்ஸஸ் ஸ்டோரியும் அவரோட பிரின்சிபாலையும் கூட ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி ஒருத்தவங்க என்னோட லைஃப் சேஞ்ச் ஆகிருக்கு, அதுக்கு ரீசன்ஸ் என்ன விஷயங்கள்னால என் லைஃப் நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற டீட்டெயில் சொல்லக்கூடிய ஒரே பிளாட்ஃபார்ம் நம்மளோட வெஸ்டீஜ் பிளாட்ஃபார்ம் தான். ஸோ இந்த பிளாட்ஃபார்மில் நீங்கள் எல்லாருமே டெவலப் ஆகணும், நீங்கள் எல்லாருமே அடுத்த லெவல் டெவலப்மெண்ட்டுக்கு முன்னேறணும், இங்கே இருக்கக்கூடிய நிறைய பேரை விஎம்சிஎம்மாக மாற்றணும். ஸோ இந்த ஒரு ஏமோட இந்த ப்ரோக்ராமை கண்டினியூ பண்ணுவோம். நெக்ஸ்ட் வீக் நியூ டாபிக்கோட உங்களை மீட் பண்றேன். விஷ் யூ வெல். தேங்க்யூ டீம், தேங்க்யூ ஸோ மச். ஆல் யுவர் கிரேட் சப்போர்ட். உங்களோட எல்லாரோட சப்போர்ட்டோட இந்த ட்ரைனிங் செக்ஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போயிட்டு இருக்கும். சேம் இந்த செக்ஷனை இன்னும் சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகிறதுக்கு உங்களோட சப்போர்ட் வேணும். விஷ் யூ வெல். தேங்க்யூ டீம், தேங்க்யூ ஸோ மச்.